அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா 48 டேஸ் நிகழ்வின் சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையிலே ரோட்டரி 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரன் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா ஜாகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினவாண்டினி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்திலே அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களையும், 3000 மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் முன்னி ஐ வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா அவர்களையும், 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் மற்றும் உதவி ஆளுநர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட ரோட்டரி சங்க அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் டிஸ்ட்ரிக்ட் 2981 கோ சேர்மன் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்து தந்து உயர்ந்த நிறைவான நலனின் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் நிறுவன அகத்துணர் செய்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேய்ப்பொருள் ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இடம், சமயம், தேசம் என்ற குறைகளை பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தொழிலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாளும் நட்புடன் துறவனாக புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான பிழைப்பால் நீயே என்று புகழ்கிற ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் கொண்ட தந்து இங்கே கூடிய ரோடுகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க நல்ல அன்புடன் அழைக்கின்றோம்.
ஐயா ஆரம்பிக்கலாம். நல்ல சிவமையா. நன்றிங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. காலையில் நேரம் நீட்டிக்கங்க. உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகள். கால் நல்லா இலக்கமா வச்சுக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன் அப், டவுன் அப், டவுன் அப். அப்படியே கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அடுத்து முழங்கால் நல்லா மடக்கி நல்லா கார்டு டச் பண்ணுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். கால் நேரம் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சில் விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் விடுங்க. அப்படியே நின்று நிலைக்கு வந்துடுறோம். இடுப்புல நல்லா கை வச்சுக்கோங்க. இடுப்பு பகுதியை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நன்றாக மூச்சல் தொடுங்க. கைகள் வரைக்கும் வச்சுக்கணும். ஷோல்டர் நேர வச்சுக்கோங்க. இடுப்புக்கு மேல நேரா வச்சிருக்கணும். 1. அடுத்து லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் சைடு திரும்புங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் சைடு திரும்புங்க. ரைட் லெஃப்ட். கைகளை கீழே இருக்கிறீங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. ரைட் ஹேண்டை நல்லா வட்டமா சுத்துறோம். நல்லா காலோடு சேர்ந்து வரணும். கை கீழே போகும்போது காலோடு ஒட்டி வர மாதிரி கை வரணும். நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3
அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 left hand 1 2 3 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 கைகள் நேரம் எடுத்துங்க. கை விரல்களை நல்லா மடக்கி விட்டுரும். 1 2 3 4 5 அப்படியே மணிக்கட்டை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5 ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5 கை நேரா இருக்கு. முழங்கை நல்லா மடக்கி ஷோல்டர் டச் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆகிட்டுங்க. 1 2 3 ஷோல்டர்ல கை வச்சுக்கங்க. முழங்கை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5 கை கீழே இறக்கி நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கைகளை நல்லா மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. இடுப்புல கை வச்சுக்கோங்க. நல்லா ரைட் சைடு திரும்புறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. அடுத்து லெஃப்ட் சைடு திரும்புறோம். நேரா பாருங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். அடுத்து வட்டமா சுத்துறோம் தலைய. ஷோல்டர்ல இருந்து ரைட் சைடு ஷோல்டர்ல இருந்து கீழ் நோக்கி அப்படியே வட்டமா சுத்துங்க. 1 2 3 லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு வட்டமா சுத்துங்க. 1 2 3 ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சில் தொடுங்க. அடுத்து ஆசன பயிற்சி. காலை சேர்த்து வச்சுக்கோங்க. தாடாசனம். கையை சேர்த்து வச்சு காலை சேர்த்து வச்சு நேரா நிக்கிறோம். செகண்ட் பொசிஷன் கையை மேல கொண்டு வரோம். கையை கொடுத்துருங்க. தேர்ட் பொசிஷன் உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறோம். ஃபோர்த் பொசிஷன் நல்லா மேல தூக்குறோம். கையும் மேல கொண்டு வரோம். காலையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி மேல கொண்டு வாங்க. இதே நிலையில 10 செகண்ட் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுறோம். அடுத்து சூரிய வணக்க பயிற்சி. 1 கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. வணக்க முத்திரை வச்சுக்கிறோம்.
2. கையில கீழே இறக்கி அப்படியே மேல கொண்டு வாங்க. மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மெதுவா மூச்சு விடுங்க. இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே பேக் பண்ணி 2. ஒரு 3 செகண்ட் இருந்து நேரா வந்துடுறோம். மூச்சு விட்டு விடுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா கீழே போறோம். அப்படியே தரையை டச் பண்ணுங்க. அடுத்து அப்படியே கால் விரல டச் பண்ணுங்க. அப்படியே கணுக்கால பின்னாடி பிடிச்சு நம்ம உடம்பு வந்து எவ்வளவு கீழே இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து கொண்டு வாங்க. கால் முட்டையை டச் பண்ற மாதிரி நல்லா க்ளோஸா கொண்டு போங்க. கால் முட்டை நேரா இருக்கணும். அடுத்து ரைட் லெக் பின்னாடி வைங்க. ரைட் லெக் நல்லா பின்னாடி நீட்டி மேல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அண்ணாந்து பாருங்க. இந்த நிலையில செய்ய முடியாதவங்க கையை கீழே ரைட் லெக் வந்து இப்படி கால் நீட்டி செஞ்சுக்கலாம். அடுத்து 5. லெஃப்ட் லெக்கை பின்னாடி வச்சுட்டு நல்லா மலை மாதிரி நிற்கிறோம். மலையாசனம் 1, 2, 3. ஒரு 3 செகண்ட் இருந்து அப்படியே முழங்கால் முட்டியை கீழே ஒளி நல்லா பின்னாடி அமர்ந்த நிலைக்கு போய் அப்படியே தாடை கீழே டச் பண்ணுங்க. 6. அடுத்து 7. பேக் பெண்டிங் எந்த அளவுக்கு பின்னாடி வளைய முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. 8. இடுப்பு நல்லா மேல ஏற்றிடுறோம். கையும் காலும் நல்லா அழுத்தமா தரையில வச்சிருக்கணும். 9. ரைட் லெக் முன்னாடி இருக்கு. ரைட் லெக் முன்னாடி வச்சு நல்லா மேல பாருங்க. 10. நல்லா கண் காலை பிடிச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு முட்டையில் டச் பண்றவங்க தலையை க்ளோஸா கொண்டு வாங்க. 11. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வரும். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு வணக்கம் தெரிவிச்சுக்கோங்க. நல்லா சிறப்பா செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். நன்றாக மூச்சில் தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். இந்த பயிற்சி செய்யறதுனால நமக்கு கண்களுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. உச்சி முதல் பாதம் வரை நல்ல உடலை தளர்வுபடுத்தும் பயிற்சி. நம்முடைய ஜீரண உறுப்புகள் பலப்படும். அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல ரத்த ஓட்டத்தை எடுத்துட்டு போய் நம்மளை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி செய்யலாம். தினமும் 3 முறை இந்த பயிற்சி செய்யலாம். சூரியன் உதயமாகும் போது செய்வது நலம். அடுத்து கோணாசனம். கைகளை மேல உயர்த்துங்க. காதோடு சேர்த்து வச்சுக்கிறோம். எல்லா கைகளை எவ்வளவு உயர்த்தணும் அந்த அளவுக்கு உயர்த்திக்கீங்க. அப்படியே ரைட் சைட் பெண்ட் ஆகுங்க. பக்கவாட்டுல ரைட் சைடு விளையிடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா வாங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கைக்குள்ள வந்து வாங்க.
ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுறோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வருங்க. கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். அடுத்து வக்ராசனம், ட்விஸ்டிங் ஆசனம். முதுகு தண்டு திரும்புற மாதிரி செய்யக்கூடிய பயிற்சி. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வரும். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுட்டோம். இந்த கால் முட்டி நல்லா ஜஸ்டோட ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக் பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்டு நம்ம முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிறோம். நல்லா உடம்ப வந்து ரைட் சைடு திருப்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. ரைட் லெக் நேரம் ஆயிட்டேப்போம். அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து வைங்க. ரைட் சைடு கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் நல்லா பிடிச்சிருக்கிறோம். லெஃப்ட் ஹேண்டு முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. நல்லா லெஃப்ட் சைடு திரும்ப. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நேரம் மேல பார்த்து படுத்துக்கிறோம். பவன முக்தாசனம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. ரெண்டு காலை மடக்கி கையை கோர்த்து ரெண்டு காலை பிடிச்சிக்கிறோம். அப்படியே தலையை மேல உயர்த்தி முழங்கால் டச் பண்ண மாதிரி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கால் நேரம் ஆயிட்டுக்கீங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அப்படியே குப்புற திரும்பி படுத்துருங்க. முதலை ஆசனம். தாடை கை வச்சிருங்க. கால் அகலம். நன்றாக மூச்சு தொடுங்க. மூச்சு நல்லா இழுக்கிறோம். மெதுவா மூச்சு விடுறோம். மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வைங்க. கைகள் நேரம் இருக்குது. அப்படியே சோல் ரொட்டி கை வச்சு மெதுவாக முட்டி போட்டுக்கோருங்க. வஜ்ராசனம் வெளியில போடுறோம். முடியாதவங்க சமணங்கள் போட்டு நீங்க சுகாசனத்திலேயே கொண்டுக்கலாம். வஜ்ராசனம் போட முடியாதவங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி கொண்டுக்குங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க.
அடுத்து மூச்சு பயிற்சி. பெருவரில் வச்சுக்கோங்க. கபாலபதி. வெளி மூச்சு மட்டும் விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து மோதிர விரல வச்சுக்கிறோம். இடது பக்கம் அடைச்சுக்கிறோம், வலது பக்கம் விடுறோம். 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடும்போது வயிற்று சுருக்கி வெளியேற்றணும். காற்று நல்லா வெளியேற்றுங்க. 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மிக சிறப்பாக செஞ்சீங்க. அப்படியே மூச்சு காற்றையே கவனிங்க. மெதுவா மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய சுவாச உறுப்புகள் பலமடைகிறது. சுவாச உறுப்புகள்ல ஏதாவது டஸ்ட் இந்த மாதிரி அடைச்சிருந்ததுன்னா அதை வந்து கிளீன் பண்ணி தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி. நுரையீரலை நன்றாக இயங்க வைக்கும். அடுத்து பஸ்திரியா. பெருவிரலை வைங்க. நன்றாக மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு நல்லா உள்ள இழுத்து அப்புறம் விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மோதிரவில் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துட்டு ரைட் சைடு மூச்சை விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. இரண்டு நாசையும் நல்லா தூய்மைப்படுத்திக்கிட்டோம். நல்லா ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. கவனமெல்லாம் மூச்சு காற்று மேலே இருக்கணும். அப்படியே கண்கள் மூடி கவனமெல்லாம் மூச்சு காற்று மேலே வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம்.
நாடி சுத்தி பிராணாயாமம். இப்ப மெதுவா லெஃப்ட் சைடு மெதுவா இழுக்கிறோம். லெஃப்ட் சைடு அடைச்சிட்டு உங்களால இயன்ற அளவுக்கு நிறுத்தி மெதுவா ரைட் சைடு விடுறோம். ரைட் சைடு விட்ட பிறகு மறுபடியும் ரைட் சைடையே நல்லா மூச்சை உள்ள இழுக்கிறோம். ரைட் சைடு அடைச்சிட்டு உங்களால இயன்ற அளவுக்கு நிறுத்தி லெஃப்ட் சைடு விடுறோம். நாடி சுத்தி பிராணாயாமம் உங்களால இயன்ற அளவுக்கு செய்யும். ரெண்டு கையிலையும் சின்முத்திரை வச்சுட்டு நல்லா மூச்சு கவனிங்க. இந்த பயிற்சியை 2 நாடி நல்லா ஓப்பனா இருக்கும்போது எப்ப வேணாலும் இந்த பயிற்சி செய்யலாம். எவ்வளவு செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல்ல வந்து பிராண ஆற்றல் அதிகரிக்கும், நல்லா சுறுசுறுப்பாகும். எந்த நேரம் 24 மணி நேரம் நீங்க வந்து எல்லா வேலைகளையும் சிறப்பா செய்யறதுக்கு நம்முடைய உடலும் மனமும் ஒத்துழைக்கும். தூங்கும்போது கூட நம்ம பயிற்சி ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செய்த அன்னைக்கு நல்லா நேரத்திலேயே நம்மளுக்கு தூக்கம் வரும், ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். நல்லா மூச்சு விட்டுடுங்க. திருமூல கஸ்திரியா அப்படி ஆதிமத்தில் வச்சுக்கிறோம். கைகளை மூச்சு இழுத்துட்டே மேல கொண்டு வாங்க. கீழே வரும்போது மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு இழுத்துட்டே கை மேல கொண்டு வாங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நேராக அமர்ந்து நன்றாக மூச்சு இழுத்து விடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுத்து இம் எழுத்தை வந்து உச்சரிக்கிறோம். நன்றாக மூச்சுலுங்க. இம் எழுத்தை வாயை திறக்காம சொல்லணும். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. மூச்சை இழுங்க, இம் சொல்லுங்க. கால்கள் நேரம் நீட்டுங்க. கால் நல்லா இலக்கமா வச்சுக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து சாந்தி ஆசனம். நேரா படுத்துருங்க.
ரைட் ஹேண்ட் ஊனி லெஃப்ட் ஹேண்டை நேரா நீட்டி மெதுவா கீழே படுத்துருங்க. அப்படியே ஆகாயத்தை பார்த்த மாதிரி படுத்திருக்கணும். கை கால்களை நல்லா தளர வச்சுக்கோங்க. உடல் முழுவதும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சு அப்படியே கண்கள் மூடி படுத்துருங்க. நான் சொல்வதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. கண்களை மூடி மூச்சு காற்றையே கவனிங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கிறோம். ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா மேல வரணும். மூச்சு விடும்போது நம்முடைய வயிற்று பகுதி நல்லா கீழே சுருங்கி காற்று வெளியேறணும். நல்லா கவனிங்க. அதை மூச்சு உள்ள போறத கவனிங்க, வெளிவரத கவனிங்க. அடுத்து நம்முடைய பாதங்காலை கவனிக்கிறோம். கால் விரல்களை கவனிங்க. நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நம்முடைய கால் விரல்கள், பாதங்கால், கணுக்கால் பகுதி நல்ல உயிராற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா தளர்வா இறுக்கமில்லாம வச்சுக்கிறோம். முழுமையான ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அடுத்து நம்முடைய கவனம் கெண்டைக்கால் பகுதியில். நம்முடைய கெண்டைக்கால் பகுதி முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய ஆசனங்கள், தளர்வு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக கணுக்கால் பகுதி, நம்முடைய கெண்டைக்கால் பகுதி முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஓய்வு நிலையில் வச்சுக்கிறோம். அடுத்து நம்முடைய முழங்கால் முட்டி பகுதியை கவனிக்கிறோம். நம்முடைய கால் மூட்டுக்கள் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனம் எல்லாம் தொடை பகுதியில் வச்சுக்கிறோம். நம்முடைய தொடை பகுதியில் உள்ள தசைகள் அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. கால் நல்லா இலக்கமா வச்சுக்கிறோம். அடுத்ததாக இடுப்பு பகுதியை கவனிக்கிறோம். இடுப்பு பகுதியில் உள்ள அத்தனை உறுப்புகளும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். இடுப்பு பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அடுத்து நம்முடைய வயிற்று பகுதியை கவனிக்கிறோம். நம்முடைய வயிற்று பகுதியில் அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், வித்துப்பை, விதைகள், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீர் குழாய், கருப்பை ஆகிய அத்துணை உறுப்புகளும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதியில் நம்முடைய இதயம், நுரையீரல், நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தோள்பட்டை, கைகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. கைகள் தோள்பட்டை நல்லா இலக்கமா வச்சுக்கிறோம்.
எந்தவித இறுக்கமில்லாமல் ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அடுத்து நம்முடைய கழுத்து பகுதி உறுப்புகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் பரிபூர்ண ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல முகத்தை இலக்கமா வச்சுக்கிறோம். தலைப்பகுதியில் உள்ள நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்துணை உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக மூச்சை தொடங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்துணை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நன்றாக மூச்செழுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிருமி பயிற்சிகள் செய்வதன் மூலமாக உடலாலும் மனதாலும் நாம் பரிபூரண ஆரோக்கியமாக இருக்கின்றோம். பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல் நாம் உடல் முழுவதும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து வலிமையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று நாம் ஓய்வு நிலையில் உள்ளோம். ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நம்முடைய உடல் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்து நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் மன தூய்மையாக உண்மையாக நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியே பெறுவோம். அப்படியே ஆழ்ந்து மூச்சில் தொடங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். ரைட்டு லெஃப்ட் நல்லா திரும்பி கைகளை உயர்த்தி கைகளை மேல உயர்த்திக்குங்க. ரைட் சைடு நல்லா திரும்புங்க. மெதுவாக லெஃப்ட் சைடு திரும்புங்க. ரைட் ஹேண்ட் ஊனி மெதுவாக அப்படியே வந்துருச்சுக்கோ. நேரா கொண்டுட்டு கைகளை வச்சுக்கங்க. அப்படியே கண்கள் மூடிட்டு கண்கள் மேல வச்சு அப்படி எடுத்துக்கோங்க. மிக சிறப்பாக பயிற்சிகள் செஞ்சீங்க. உடலும் மனமும் தூய்மை அடைந்து நம்ம புத்துணர்வா இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சுகாசனத்திலேயோ அல்லது பத்மாசனம், வஜ்ராசனம் வந்து செய்யலாம். நேராக அமர்ந்துட்டு உடம்பு வலி இல்லாத மாதிரி நல்லா நேரா கொண்டுக்கணும். முதுகு தண்டை நேரா வச்சுட்டு அப்படியே கண்கள் மூடி நீங்க தியானம் செய்யலாம். நீங்க நிகழ்காலத்துல கவனம் வச்சாவே போதும். எந்த வித இது இல்லாம நம்ம என்னென்ன சவுண்டு கேட்குதோ அந்த சத்தங்களை கவனிச்சுக்கிட்டே நீங்க தியானம் பண்ணலாம். அமைதியா கண்களை மூடி இந்த பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் நீங்க அமர்ந்து நல்லா நிகழ்காலத்தை கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மிக சிறப்பான தியானம் செஞ்சுதான் அர்த்தம். சிறப்பாக செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. தொடர்ந்து நாம் செய்வோம். நாளைக்கு நம்ம நல்லா முழுமையான ஒரு தியான பயிற்சியை நம்ம செய்ய போறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சிறப்பான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த
ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. காலைச்சக்கரம் 48 நாள் நிகழ்வு சிறப்புடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 3ஆம் நாள் நிகழ்வு சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய வேளையில் நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சி முறைகளை அனைவரும் சிறப்பாக கற்று வாழ்க்கையில் வளம் பெற அன்புடன் நம்ம நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட்டு வரோம். இதுல என்னன்னா ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது நிகழ்ச்சியில தொடர்ந்து அவங்க பயிற்சிகள் செய்யக்குள்ளேயும் சரி, மற்ற நேரங்களில் வீடியோல இருக்கிறது நல்லது. ஏன்னா வீடியோல இருக்கவங்கள ஆசான்கள் உங்களை எந்த அளவுக்கு நோட் பண்ணிட்டு அவங்க பயிற்சிகள் கத்துக் கொடுக்கறதுக்கு சுலபமான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இனிவரும் காலங்கள்ல எல்லாமே வீடியோல நீங்க பயிற்சி செய்யக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த 48 நாள் நிகழ்வு பயிற்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கருத்துக்களையும் சிறந்த சிந்தனைகளையும் வாழ்க்கை முறைகளும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க ஆசான்கள். அதுவும் ஒவ்வொரு ஆசான்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே பாத்தீங்கன்னா இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வு, அதாவது இயற்கை வாழ்வியலை பற்றி நம்ம எந்த அளவுக்கு நம்ம நகர்ந்து வேற இடத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறோமோ, பழைய நிலைகள் என்ன, நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் என்ன, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் என்ன, இயற்கையோடு நாம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இன்னைக்கு நமக்கு விளக்க வர்றாங்க இயற்கை மருத்துவர் விஜயலா மேடம் அவர்கள். அந்த வகையிலே பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைகள் என்பதை கொடுக்கறதுக்கு தான் நம்ம ரெடியா ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ஒரு நாள் அப்படிங்கிறதை விட ஒவ்வொரு நாளும் நம்ம ஏற்றுக்கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். அந்த வகையிலே இன்று நமக்கு இயற்கை வாழ்வியல் மகத்துவம் என்ன என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். சந்தோஷமான ஒரு நிகழ்வு, வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கிட்டத்தட்ட 340க்கும் மேற்பட்டவர்கள் கலந்துருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முடிவு இந்த 48 நாட்கள் சேலஞ்சு வகுப்பில் நீங்கள் கலந்துட்டுருக்கிறது. கலந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. கலந்துக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்கனாலே அது உங்களை அந்த சரியான ஒரு வேகத்தில் கொண்டு போய் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்றைக்கு நாம் இயற்கை வாழ்வியல் குறித்து கொஞ்சம் அப்படியே நம்ம சிந்திக்கலாம். இது புதுசாக ஏதோ நான் சொல்லி கொடுக்குற விஷயம் கிடையாது, கற்றுக்கிற விஷயமும் இல்லை. ஆமா, வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, லோவா இருக்கு, வாய்ஸ் லோவா இருக்கு. இப்போ கேக்குதுங்களா நான் பேசுறது? கொஞ்சம் இன்னும் லோவா தான் இருக்குங்களா? இப்போ ஓகேம்மா. ஓகே, நன்றி. மைக்கு கிட்ட வச்சு. ஓகே ஓகே. இப்போ எல்லாருக்கும் தெளிவா கேக்குதுங்களா? ஓகேம்மா ஓகே. நன்றி நன்றி. இன்றைக்கு நாம இயற்கை வாழ்வினுடைய மகத்துவம் குறித்து நாம சிந்திக்க இருக்கிறோம். இது மிகவும் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்கக்கூடிய சில மகத்துவமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், இப்போ இதில் நிறைய பெற்றோர்கள், நிறைய பாட்டிகள், தாத்தாக்கள்லாம் இருப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே தெரியும். இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் அதை அப்படியே முன்னோக்கி பார்க்கணும், அவ்வளோதான். என்ன பார்க்கணும் அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யோகா அப்படிங்கிற ஒன்று கிடையாது. உடனே ஐயோ அப்போ தேவையில்லையா அப்படி இல்லை, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அன்னைக்கு யோகா அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால், செய்யவே இல்லை அப்படின்னா என்ன காரணம்? காலையில் தூங்கி எழுந்த உடனே எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்துப்பாங்க? கோழி கூவுறதுக்கு முன்னாடி, இல்லைங்களா? கோழி கூவுறதுக்கு முன்னாடி எழுந்துருவாங்க, ஒரு 4 மணிக்கெல்லாம், இல்லைங்களா? 4 மணிக்கெல்லாம் செப்பலோடு எழுந்துப்பாங்க. கேட்குதுங்களா வாய்ஸு? கேக்குதுங்களா? ஓகே, கேக்குது. காலையில் 4 மணிக்கு எழுந்துப்பாங்க. சூரியன் உதிப்பதற்கு குறைந்தது ஒரு 1.5-2 மணி நேரம் முன்னாடி தூங்கி எழுந்துப்பாங்க. அதுதான் அவங்களுடைய முதலாவது சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது.
சரிங்களா? ஒன்று. இரண்டாவது என்ன பண்ணுவாங்க, காலை கடன் கழிக்கணும்னா குறைந்தது 1 கிலோமீட்டராவது என்ன பண்ணணும், ஏரிக்கரைக்கு அப்படின்னு நடக்கணும். என்ன, ரொம்ப தூரம் நடந்து போவாங்க. அப்போல்லாம் என்ன கிடையாது, காலையில் எழுந்தோடனே டாய்லெட் போகணுங்கிறதுக்காக இன்றைக்கி நாம் பண்ணுறோம் இல்லையா, காஃபி டீ ஏதாவது ஒன்று சூடாக வேணும், பெட் காஃபி வேணும் இல்லையா, அது வேணும், வந்தால் தான் எழுந்துப்போம் பெட்டை விட்டே. அப்புறம் நடந்து போகிற தூரம்லாம் இல்லை, அப்படியே கதவை நம்ம 10க்கு 10 பெட்ரூம்லேயே ஒரு மூலையில் என்ன இருக்கும், டாய்லெட் இருக்கும். ஸோ அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நடந்து போவாங்க. எங்கே நடப்பாங்க, நல்ல ஒரு இயற்கை சூழல், ஏரிக்கரை ஓரம்னா எனக்கு தெரியும், நல்ல ஒரு காற்று சில்லுன்னு வரும். ஒன்று, நல்ல சுத்தமான பிராணம் 4 மணிக்கு கிடைக்குமா இல்லைங்களா. அடுத்தது நிறைய மரங்கள் இருக்கும், நல்ல மிகப்பெரிய பல வருடங்கள் வளர்ந்த மரங்கள் இருக்கும், செழிப்பாக வளர்ந்துருக்கும். ஏன்னா ஏரிக்கரையில் எப்போவுமே தண்ணி இருக்கும். அப்போ அந்த தண்ணியினுடைய வளத்தினால அந்த மரங்கள் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு சுத்தமான காற்று, நல்ல ஒரு பிராணன் கிடைக்கும். ரொம்ப தூரம் நடந்து போவோம், அதுக்குள்ளவே நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் ரெடியாக இருக்கும், வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டிமுலேஷனுமே அவசியம் இல்லை. அதுதான் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை. அப்படி நடந்து போய் அவங்க உட்காந்து காலை கடனை முடிச்சுட்டு அங்கேயே போகிற தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கூட என்ன பண்ணுவாங்க, ஆறு கிளம் கிளை, அதாவது நல்ல குளம் கிணறு அப்புறம் நீர்நிலைகள் இதிலெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, நல்லா போய் நீந்தி குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் நல்ல சந்தோஷமாக குளிச்சுட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் காலையில் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே துவைச்சி எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. பார்த்துருக்கீங்கள இந்த வாழ்க்கை முறை இன்றைக்கும் பல கிராமங்களில் அப்படி தான் நடக்குது. அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படியெல்லாம் அவங்க வந்ததுனால அவங்களுக்கு என்ன தேவைப்படலை, உடலுக்கு தனியாக டீ காஃபி தேவைப்படலை, ஆசன பயிற்சிகள்னு அவசியப்படலை. புரியுதுங்களா? ஆசன பயிற்சிகள் அவசியப்படலை. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போகிறதுனால பிராணசக்தி கிடைக்குது, காலுக்கு நல்ல உடற்பயிற்சி கிடைக்குது, நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கும் கையால் தான் என்ன பண்ணாங்க, எங்கேயாவது ஆற்றுல தண்ணி இருந்தால் கூட ஒரு கல்லை போட்டு என்ன பண்ணுவாங்க, கையால் குத்த வச்சு உட்காந்து துவைப்பாங்க. நல்லா நீரில் 3/4 மணி நேரம் நீந்தி குளிப்பாங்க. அப்போ என்ன கிடைச்சிது அவங்களுக்கு, தனியாக உட்காந்து அவங்க ஒரு தண்ணி மண்பானை தண்ணியாக இத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு அவங்களுக்கு அவசியப்படலை. காரணம் என்ன, நீர்நிலைகளில் போய் 3/4 மணி நேரம் உடல் முழுகி குளிக்கும் பொழுது, அதுவும் சந்தோஷமாக குளிக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த நீர் சக்தி தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சுத்தமான தாது உப்புக்கள் தோள்கள் வழியாக உள் உறுப்புகளுக்கு போய் சேர்ந்தது. ஸோ அவங்க நமக்கு என்ன தேவையில்லை, தனியாக சத்தான தண்ணீர்னு ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கி வெட்டி வேறு தண்ணி குடிக்கிறோம், நம்ம வந்து பாதாம் பிசின் போட்டு ஊற வச்சு குடிக்கிறோம், பழைய சோறு தண்ணி குடிக்கிறோம், இதெல்லாம் நிறைய பண்ணுறோம்ல, இதெல்லாம் எதுவுமே அன்றைக்கி தேவைப்படல. மூலிகை சாறு குடிக்கிறோம். காரணம் என்ன, இந்த தண்ணியில் மூழ்கி குளிக்கிறதுலையே அவங்களுக்கு தண்ணீரில் கிடைக்க வேண்டிய அனைத்து பிராணசக்தியும் கிடைக்குது. ரொம்ப தூரம் நடந்து போகிறதுலையே அவங்களுக்கு உடற்பயிற்சி கிடைக்குது. வெளியில் போய் காற்றோட்டமான இடத்துல சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு ஆகாய சக்தி கிடைக்குது, நல்ல பிராணசக்தி கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவையில்லை, எக்ஸ்ட்ராவாக எதுவுமே தேவைப்படல. புரியுதுங்களா? அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. 90 வயதை கடந்தும் அவங்க என்ன பண்ணலை, குச்சி ஊனி நடக்கலை, வாக்கர் ஸ்டிக்கர் வச்சு நடக்கவே இல்லை, கண்ணாடின்னு ஒன்று போட்டது கிடையாது, பல் டாக்டர்கிட்ட போனது கிடையாது, இந்த உடல் உறுப்புகள் உள்ளே வந்து அல்சர் வந்ததில்லை, அவங்களுக்கு வந்து குடலில் புற்றுநோய் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, கார்டியாக் அரெஸ்ட்டு, ஆஸ்துமா, வீசிங் இது எதுவுமே வந்தது கிடையாது. அந்த காலத்தில் இப்படி ஒரு நோயே என்னது கிடையாது. வெறும் 4448 வியாதிகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது. இன்றைக்கு நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு தான் சித்தர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கைக்கு மாறாக இயற்கைக்கு மாறான வாழ்க்கைக்குள்ளே போய் இவங்க சிக்கி தவிக்கும் பொழுது இவர்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு அன்றைக்கு எழுதி வைத்தார்கள். எப்போ நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நல்ல வாழ்க்கை, இயற்கையோடு சேர்ந்த ஆரோக்கியமான 100 வயதையும் கடந்த வாழ்க்கை வாழும் பொழுது சொன்னாங்க, இதுக்கு மேலே வரப்போகிறவங்க இப்படியெல்லாம் வாழ போகிறாங்கன்னு. சரி, நாம் அந்த வாழ்க்கைக்கு திரும்பவும் முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த 48 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறது. சரி, நாம் என்ன பண்ணணும், ஒன்றாவது காலையில் அதிகாலையில் அட்லீஸ்ட் சூரியன் உதிக்கிறது ஒரு 6:30 மணிக்கு அப்படின்னா ஒரு 5 மணிக்கு அப்போ எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்படி எழுந்துட்டோனாலே நமக்கு என்ன வராது, பிராணசக்தி குறைபாடுங்கிறது உடலில் வரவே வராது. 5 மணிக்கு அதிகாலை எழுந்துக்கிறவங்க வாழ்க்கையில் தோற்றதாகவே கிடையாது.
தோற்று போகவே மாட்டோம். 5:30க்கு காலை சக்கரம் நிகழ்வுக்கு 5 மணிக்கு எல்லாம் எழுந்துக்கிறோமா இல்லையா? மிக முக்கியமான அதனால தான் சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஜெயிக்கிறீங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. கவனிச்சாலே போதும், அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். ஸோ 5 மணிக்காவது எழுந்துக்கணும். எழுந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கையில் காலையில் எழுந்துக்கிறது மட்டும் இல்லை, காலை கடன் கழிக்கிறதுங்கிறது மிகவும் அவசியமான ஒன்று. அதிகாலை 5 மணிக்கு எழுந்து சும்மா வெளியில் மொட்டை மாடியிலையோ இல்லை வாசலையோ 4 நடந்தீங்கனாலே போதும். ஏரிக்கரைக்கெல்லாம் போக வேண்டாம், எப்படியும் பெட்ரூம்குள்ளே தான் இருக்குது டாய்லெட் பாத்ரூம் இல்லையா? வெளியில் போய் காத்தாட கொஞ்சம் நடங்க, மொட்டை மாடிக்கு நடங்க. கொஞ்சம் நடந்தீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குடல் எல்லாம் வந்து சுருங்கி விரிஞ்சு கழிவுகளை வெளியேற்ற தயாராகிடும். புரியுதுங்களா? அதை பண்ணினா போதுமானது. சரிங்களா? இதுக்காக தான் நான் வந்து சொன்னேன், ஒரு குறிப்பு எடுக்கிறதுக்கு நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். குரூப்பில் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சு இதெல்லாம் எழுதிக்கோங்க. 5 மணிக்கு எழுதுக்கணும். காலை கடன் கழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கொஞ்சம் காற்றோட்டமான இடத்துல வெளியில், வீட்டை விட்டு வெளியில் வாங்க. மொட்டை மாடி, பால்கனி அல்லது வாசல் எங்கேயாவது வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நடங்க. உடனே என்ன ஆகும், உடலில் கொஞ்சம் வெப்பம் உற்பத்தி ஆகும். அப்போ கழிவுகள் எல்லாம் என்ன ஆகும், மெல்ட் ஆகி வெளியேறுவதற்கு தயாராக இருக்கும். ஸோ உடலில் தானாகவே வெப்பத்தை உற்பத்தி பண்ணணுமே தவிர, சூட்டை ஏற்படுத்தணுமே தவிர, சூடாக நான் வந்து காஃபி குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன், தயவு செய்து இன்றோடு அதற்கு ஒரு முழுக்கு போட்டுருங்க. சூடாக நான் குடித்தா தான் எனக்கு கழிவுகள் வெளியேறுங்கிறத தயவு செய்து நிறுத்திடுங்க. இதை பற்றி நான் கடைசியில் சொல்லுவேன், என்னெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதை முதல்ல நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற என்னெல்லாம் செய்யணுங்க நான் சொல்லிடுறேன். உடலில் தானாக சூடு உற்பத்தி ஆவதற்கு தேவையான அளவுக்கு காலையில் என்ன பண்ணணும், கொஞ்சம் வாக்கிங் போங்க. இல்லை எனக்கு அதுக்குள்ளவே டாய்லெட் வந்து பரவாயில்ல, போயிட்டு கழிவுகள் வெளியேறணும், அவ்வளோதான். சரி, கழிவுகள் வெளியேறதுக்கு அப்புறமாவது என்ன பண்ணணும், வெளியில் வந்து கொஞ்சம் காத்தாட நடக்கணும். உடலில் சூடு, இரவு முழுக்க நீங்கள் படுத்திருந்தீங்க இல்லையா, அங்கங்கே கழிவுகள் எல்லாம் என்ன இருக்கும், கேஸ் எல்லாம் அங்கங்கே தங்கி இருக்கும். அதை என்ன பண்ணணும், வெளியேற்றணும். கழிவுகளை வெளியேற்றணும், அபானனை வெளியேற்றணும், பயன்படுத்தப்பட்ட பிராணசக்தியை வெளியேற்றணும். அதற்கு என்ன வேணும், உடலில் சற்று சூடு வேணும். உடலுக்கு வலிவு நெளிவு தன்மையை கொடுக்கணும். நடக்கவாவது செய்யுங்க. இப்போ நமக்கு 5:30 மணிக்கெல்லாம் என்ன கிடச்சிருது, நமக்கு யோகாசன பயிற்சிகள், யோகா முழுமையாக கிடச்சிருதா இல்லையா? ஆசன பயிற்சிகள் கிடைக்குது, நமக்கு மூச்சு பயிற்சி கிடைக்குது, தியானம் கிடைக்குது, தளர்வு எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. ஸோ குளிக்கிறது, நம்ம பல் தேய்க்கிறத பற்றி பேசுவோம். பல் தேய்க்கிறதுல அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே நடந்து போவாங்க. டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடியே நடந்து போகிற வழியில் என்ன இருக்கும், நல்ல மரங்கள், வேப்ப மரங்கள் இருக்கும் ஏரிக்கரை ஓரத்தில். அப்படியே உடச்சி பல்ல தேய்ச்சிக்கிட்டே போவாங்க. காலை கடன் முடிச்சுட்டு அப்படியே டாய்லெட் போயிட்டு பல்லு கொப்பளிச்சுட்டு நேராக வந்து என்ன பண்ணுவாங்க, ஆத்தங்கரையில் இதுலேயே உள்ள போய் நிம்மதியாக போய் குளிச்சாங்க. இல்லை, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையா? அப்போது நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், வேப்பங்குச்சிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். தயவு செய்து அதை தூக்கி தூர போடுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வேப்ப மரங்கள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து உடஞ்சி புதுசாக திரும்பி முளைக்குதா இல்லையா? தவறு ஒன்றும் இல்லை. அதுக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு, எப்போ என்னை மன்னிச்சுக்கோ, என்னோடய தேவைக்காக நான் பயன்படுத்துகிறேன், உன் கையை காலை முறிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு அந்த கிளையை உடச்சி வீட்டில் கொண்டு வந்து கட்டுக்கட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் போய் அந்த வேப்பங்குச்சியை உடச்சி கொண்டு வந்து நல்லா மென்று அதை ப்ரஷ்ஷு மாதிரி ஆக்கி பல் தேய்க்க ஆரம்பிங்க. புரியுதுங்களா? இது முடியாதது ஒன்றும் இல்லைல்ல. இது பண்ணுறதுனால யாராவது உங்களை அசிங்கப்படுத்த போகிறாங்களா, கிண்டல் பண்ண போகிறாங்களா? பண்ணட்டும், 4 தடவை பண்ணுவாங்க. 5ஆவது நாள் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுமே உங்களை மாதிரி உங்களுக்கே தெரியாமல் பாத்ரூம்குள்ளே ஒழிச்சு வச்சு என்ன பண்ணுவாங்க, வேப்பங்குச்சி வச்சு பல் தேய்ப்பாங்க. அது சக்ஸஸ் தானே? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டு சக்கரை டீயான்னு கேலி பண்ணவங்க கிண்டல் பண்ணவங்க உண்டு. இன்றைக்கி 5 ரூபா டீ கடையில் போனாலும் நாட்டு சக்கரை, கருப்பட்டி காப்பி, புதுசாக ஒரு பிராண்டே வந்துருச்சா இல்லையா? அப்படி வரும். நல்ல விஷயங்கள் நிச்சயமாக தோத்தே போகாது, திரும்பவும் முளைச்சி வரும். அது மாதிரி வேப்பங்குச்சியில் பல் தேய்க்கிறது திரும்பவும் வரும். அப்படி தேய்க்கிறதுனால என்ன கிடைக்கும், இன்றைக்கி ரூட் கெனால் பண்ணுறீங்க, பல்ல போய் அடைக்கிறீங்க. சும்மா வெட்டியாக வெளியில் வேஸ்ட்டாக இருக்குதுங்க வேப்பங்குச்சி, உடச்சிட்டு வந்து பல் தேய்ச்சா இதுக்கெல்லாம் செலவே பண்ண வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாம். பல்லில் கரை இருக்குது, ரத்தம் வருது, ரூட் கேனால் பண்ணணும், பல்லு கோணலாக வளருது, எவ்வளவு கம்ப்ளைண்ட்டு. வாயில் உமிழ்நீர் சுரக்கிறது இல்லை இல்லைங்களா, நாக்கில் புண்ணு, வாயில் புண்ணு. அந்த கசப்பு சுவை பட்டவனே கிருமிகள் அத்தனையும் செத்து போயிடும்ல. வேப்பங்குச்சை வச்சு நீங்கள் மெல்லும் பொழுதே நீங்கள் உள்ள ஜூஸ் எடுக்க மாட்டீங்க, கீழே தான் துப்ப போகிறீங்க. ஆனால் சுவை நரம்புகள் எங்கே இருக்குது, நாக்கில் தானே இருக்குது. அந்த கசப்புத்தன்மை பட்ட உடனே, அந்த சாறு பட்ட உடனே
உங்கள் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் செத்து போகும். அது எப்படி? வாயில் நீங்கள் வந்து வேப்பங்குச்சை வச்சு மெல்றதுனால அந்த கசப்பு சுவை நாக்கில் தானே இருக்குது. ஆமாம், நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவை நரம்புகள் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் தூண்டிவிடும், இரத்த ஓட்டத்தை தூண்டிவிடும். இரத்த ஓட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய நச்சுகளை, விஷங்களை, கிருமிகளை அறவே கொன்னுடும். இது எப்படி நம்ப முடியுது? ஆமாம், உங்களுக்கு இடுப்பில் வலி, கிட்னியில் வலி, அதுக்கப்புறம் முட்டியில் வலி, ஊசி எங்கே போடுறாங்க? முட்டியிலேயே போடுறாங்களா, இடுப்புலையே போடுறாங்களா? இல்லை, எங்கே போடுறாங்க? உங்களுக்கு தோலுக்கு அடியில் சப்குட்டேனியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எங்கே குத்துறாங்க? இல்லைனா இடுப்பில் பட்டக்ஸில் தானே ஊசி குத்துறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துக்கு அந்த மருந்து போகுதா இல்லையா? அப்படி தான் சுவையை பொறுத்த மட்டில் நாக்கில் பட்டாலே போதும். நாக்கில் பட்டாலே அது என்ன ஆகிடும்? அந்த சுவை உள்ள இருக்கக்கூடிய அதுக்கு சம்மந்தப்பட்ட உறுப்பை தூண்டிவிடும். கசப்பு சுவை இருதயத்தை தூண்டிவிடும். இருதயத்தில் அடைப்பு இருந்தால் சரியாக போகும். இருதயத்தில் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகலைன்னா சரி பண்ணும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரும். பிபி மாத்திரை வேண்டாம், தைராய்டுக்கு மாத்திரை வேண்டாம், சுகருக்கு மாத்திரை வேண்டாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகாது. ரத்தத்தில் எந்த நச்சுக்கிருமிகளும் இல்லாமல் தைராய்டு, நமக்கு டைஃபாய்டு, மலேரியா, டெங்கு, கரோனா ஒன்றுமே வராது. பார்த்தீங்களா? ஒரே ஒரு வேப்பங்குச்சி அப்படியே ரோட்டில் நடந்து போகும்போது எங்கேயோ எத்தனை மரங்கள் இருக்குது, வேப்ப மரங்கள், உடச்சி எடுத்துகிட்டு வந்து பத்திரமா இன்றைக்கி எல்லோரும் செஞ்சிடணும். நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு தேவையானது ஸ்டாக் வச்சுக்கோங்க. இல்லையா, பக்கத்துலேயே இருக்குது, நான் தினமும் ஒன்று உடச்சிக்கிறேன். தயவு செய்து ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்லாஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக வேண்டாம், இதை ஒன்று முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கு பேர் தான் தற்சார்பு. நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை, இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பல்லு தேய்க்கலாம். இதுக்காக ஒரு பல்பொடி ரெடி பண்ணோம்னா பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கேன், நான் வேப்பமரமே இல்லாத ஊரில் இருக்கேன், பாருங்கள், இந்தியாவிலேருந்து வேப்பங்குச்சியை துண்டு துண்டாக கட் பண்ணி பல் தேய்க்கிறதுக்காகவே ஒரு கட்டு அப்படி கட்டி அனுப்புகிறாங்க. எவ்வளோ விலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்டுங்க அன்றைக்கு ரேட்டுக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் சொன்னது அமெரிக்காவில் 1500 ரூபாய், நம்ம ரூபாய் மதிப்பில். இன்றைக்கி அதை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அட, நமக்கு பக்கத்தில் போனோன்னா உடச்சிக்கிறதுக்கு சௌகரியமாக நிறைய மரங்கள் இருக்குங்க. சாரி, கேட்க முடியலைங்களா? இன்னும் லோவாக தான் இருக்கா? இப்போ கிளியராக இருக்கா? கிளியராக இருக்குமா? ஓகே. சாரி, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால எனக்கு இதுக்கு மேலே சவுண்டாக பேச முடியல. ஐல் ட்ரை. நன்றி. இப்போது உங்களுக்கு சாதாரணமாக நடந்து போகிற இடங்களில் கொஞ்சம் உங்களுக்கு எட்டி வச்சிங்கன்னா, உங்களுக்கு மரம் இருக்குதுன்னா எடுத்துகிட்டு வாங்க. முடிஞ்சால் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் யார் மரம் வளர்க்குறா அவங்களுக்கு 2 குச்சி கொடுத்து, அம்மா பல் தேய்ங்க, இதில் பல்லு பிரச்சனை வராதாம்மா, டயபெட்டிஸ் வராதா, உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வராது, ரத்தத்தில் தொற்று நோய்கள் வராது. சொரியாசின்னு சொல்லக்கூடிய சொரியாசிஸ் அப்படின்னு ஒரு தோல் நோய் இருக்குது, தெரியும் இல்லைங்களா? இந்த தோல் நோய்க்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. யார் சொல்கிறது? மேலை நாட்டு மருத்துவம்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவம். வியாதிக்கு மருந்தே கிடையாது. இப்படி பல நோய்கள் இருக்குன்னு வைங்க. ஆனால் இந்த ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய இந்த கழிவுகள்னால, இந்த நச்சுக்களினால் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய். இதைக்கே சரி பண்ணோம் நீங்கள் வந்து வாயில் அந்த வேப்பங்குச்சியை வச்சு பல் தேய்ச்சாலே. அப்புறம் இதை விட சிறப்பான ஒன்று வேணுமா? இப்படி ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய அனைத்து கிருமிகளையும் கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் அன்றைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லாமல் சொல்லிட்டு போனாங்க. நம்ம பிள்ளைங்க நாம் செய்கிறத ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டாங்க. அவங்க சொல்லி கொடுக்காம தெளிவுபடுத்தாமல் போயிட்டதுனால நாம் அவங்கள பற்றி ரொம்ப தரம் குறைவாக நினச்சி அதையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு ப்ரஷ்ஷுன்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் இருக்கிறதுலையே மிக மோசமான நச்சுத்தன்மை உள்ள ஒரு பொருள். அதில் ஃபைபர், அந்த ஒரு நார் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு தானே, அதில் தானே ஃபிட் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தேய்க்கிறீங்கல்ல. இது உங்கள் பல்லில் படும் பொழுது என்ன தெரியுமா ஆகும்? எல்லா நல்ல கிருமிகளையும் கொன்னுடும். எல்லா நல்ல கிருமிகளையும் கொன்று கழிவுகளை எல்லாத்தையும் சூடு ஏற்றி உங்களுக்கு அந்த இடத்துல பல், ஈறு, அதனுடைய வேர் எல்லாத்தையும் சூடேற்றி லூஸ் ஆகிடும். இதுதான் என்ன ஆகுது? சீக்கிரமாக பல்லில் கேப் வர்றது, ஷேப்லெஸ்ஸாக மாற்றுறது, அதுக்கப்புறம் அங்கே ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கரைகளை உற்பத்தி பண்ணுறது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிக்கோட்டின் தெரியுங்களா? இதனுடைய மாற்று பெயரில் அந்த கண்டென்ட்டில் போய் பாருங்கள். நீங்கள் எந்த பேஸ்ட் வேணால் பயன்படுத்துங்க, அதில் போய் பாருங்கள் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு. ஒரு பாக்கெட் சிகரெட்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் 100 கிராம் அளவுக்கு உள்ள பேஸ்ட்டில் முழுமையாக இருக்குது. அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க?
காலையில் ப்ரஷ் பண்ணுறீங்க, அதில் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க. தயவு செய்து இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. சிகரெட் பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் 100 கிராம் பேஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு பாக்கெட் சிகரெட் அடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்று தான். ஸோ தயவு செய்து அந்த பேஸ்ட்டையும் ப்ரஷ்ஷையும் தூக்கி வீசுங்க. ரூட் கெனால் அளவுக்கு பண்ணுறீங்கல்ல, 5 வயசு குழந்தைக்கு ரூட் கெனால் பண்ணிவிட்டு போன வாரம் வந்திருந்தாங்க. என்ன பண்ணுறது, பண்ணிட்டீங்கல்ல, முடிஞ்சிச்சு. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுத்துறீங்களா? அந்த குழந்தைக்கு கண் பாதிப்பு வந்தது. ரூட் கெனால்னு இன்றைக்கி போய் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அந்த ரூட் கெனால் பண்ணுறதுனால பாதிக்கப்படுவது உங்களுடைய பல் மட்டும் கிடையாது, உங்களுடைய கண்ணும் சேர்ந்து. ஏன்னா பல்லில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பல்லும், வாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பல்லும், உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போடு சம்மந்தப்பட்டது. இதை தெரியாமல் அவங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்த சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. ஆமாம், இது சக்தி வடிவில் இருக்குது, எனர்ஜி ஃபார்மில் இருக்குது. கடவுள் மாதிரி கண்ணுக்கு தெரியாது எந்த உறுப்போடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு. எனர்ஜி ஃபார்ம். இது எப்படி நீங்கள் எக்ஸ்ரேவிலையும் ஸ்கேன்லேயும் கண்டுபிடிக்க முடியும்? பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க, ஆமாம் ரூட் கெனால் எடுத்ததுனால கண்ணில் பாதிப்பு வரலாம். இதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதற்கும் இந்த சிகிச்சைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன கேட்பீங்க போய்? 5 வயசு பிள்ளைக்கு கண்ணு போயாச்சு ரூட் கெனால் பண்ணதுனால. தேவையா? 5 பைசா செலவில்லாமல் பக்கத்து வீட்டு மரத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது, குச்சி இருக்குது, எடுத்துக்கு நெச்சு பிள்ளைக்கு கொடுத்து, இந்தா தங்கம் விளக்கு, உனக்கு எந்த பாதிப்பு வரா சொல்லி கொடுங்க. நீங்கள் பண்ணுங்க, உங்கள் பிள்ளை பண்ணும். இதையெல்லாம் மறந்துட்டு பேஸ்ட்டையும் ப்ரஷ்ஷையும் தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. தூக்கி ஓரம் போட்டுருங்க. பல்லு தேய்க்கலனாலும் பரவாயில்ல, வியாதியே வராது. அதுக்காக பல் தேய்க்காமல் விட்றாதீங்க. கையை வச்சு சும்மா தேய்ச்சாலே போதுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. வீட்டில் உப்பு இருக்கா இல்லையா, கல்லுப்பை போய் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உப்பை தொட்டு பிள்ளைக்கு தேய்க்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. போதுமானது. உப்பு, சாதாரண உப்பு, கடல் நீரிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உப்பை குழந்தைங்களுக்கு பல் தேய்க்க கற்றுக் கொடுக்கலாம். கறி, எத்தனையோ இடங்கள்ல கறி ரொம்ப சீப்பான ரேட்டு கிடைக்குது, வாங்கிட்டு வாங்க, இடித்து பவுட்ரு பண்ணுங்கள். இது கூட அதையும் கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. கொட்டைப்பாக்கு கடையில் விற்கிது, வாங்கிட்டு வாங்க, அதில் ஒன்று போடுங்க, இடித்து பவுட்ரு பண்ணுங்கள், அதோட கலந்துக்கோங்க. இதுக்கெல்லாம் அளவெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. கூடுதலாக குறைஞ்சலா போகுதுன்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய எந்த பொருட்களும் பக்க விளைவையே கொடுக்காது. பயப்படவே வேண்டாம். உடனே என்கிட்ட ரெசிபி கேட்காதீங்க. பல்பொடி இயற்கையில் எப்படி செய்கிறது வேண்டாம். கறித்துண்டு, கொட்டைப்பாக்கு, கிராம்பு, சரிங்களா, அப்புறம் உப்பு, இதெல்லாம் கலந்துக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையுமே கலந்துக்கோங்க. பவுடர் அட ஒன்றும் வேணாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை பொடி, முருங்கைக்கீரை வேஸ்ட்டாக கொட்டி போகுது, எடுத்துகிட்டு வாங்க, காய வச்சு பவுட்ரு பண்ணி பல் தேய்ங்க. கரிசலாங்கண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க, காய வச்சு பல் தேய்ங்க. பல்லில் இருக்க கரை போயிடும், பித்தம் வாயில் இருக்கக்கூடிய நாத்தம் போயிடும், பித்த நீர் போயிடும், பல் ஸ்ட்ராங் ஆகும். ரூட் கெனால் பண்ண வேண்டாம், பல் சொத்தை ஆகாது. வீட்டை சுற்றி எத்தனை மூலிகைகள் இருக்குது, குப்பைமேனி இலை பொடி இருக்குது, அருகம்புல் இருக்குது, காய வச்சு பவுட்ரு பண்ணுங்கள். போகிற வழியெல்லாம் இருக்குல்ல, இப்படி நீங்கள் எதை வேண்டுமானாலும் பல்லுக்கு தேய்த்து உங்களுடைய பல்லை சுத்தம் செய்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும். நோயே வராது. இந்த கெமிக்கல் ரசாயனத்துலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. பல் தேய்க்கிறதுக்கு அடுத்தது குளிக்கிறதுக்கு எல்லா சோப்பு புதுசாக பிராண்டடாக நிறைய எவ்வளோ டிஎஃப்எம் இருக்குது, அதான் பார்த்து வாங்குகிறோம் இல்லையா. தயவுசெய்து எல்லாம் தூக்கி போடுங்க. கடலை மாவு இருக்குது, அரிசி மாவு போட்டு தேய்ச்சி குளிங்க, தப்பே கிடையாது. பாசிப்பருப்பு ஊற வைங்க, அரைச்சி குழந்தைக்கு தேய்ச்சி குளிக்க வச்ச பாட்டிகள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் மறந்துட்டீங்க? அதையவே வயசாகிற வரைக்கும், திரும்பவும் அடுத்து நீங்கள் குழந்தையாகிற வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். பாசிப்பருப்பு, கடலை மாவு, அரிசி மாவு தேய்ச்சி குளிங்க, தவறு ஒன்றும் இல்லை. எதுக்கு போய் கடையில் போய் காசு போட்டு சோப்பு வாங்கிட்டு வரீங்க? அவசியமே இல்லை. இல்லைன்னா மூலிகைகள், என்னென்ன மூலிகைகள் உங்களுக்கு தெரியுமோ அந்த மூலிகைகள்லாம். தோல் நோய்க்கு நான் பலமுறை சொல்கிறேன், தோல் நோயே வரக்கூடாதுன்னா குப்பைமேனி, அருகம்புல், அப்புறம் வேப்ப இலை, இது எல்லாத்தையும் காய வச்சு பவுட்ரு பண்ணி கடலை மாவோட சேர்த்து வச்சு தேய்ச்சி குளிங்க, தவறு இல்லை. சோப்புகளை பயன்படுத்தாதீங்க. நான் இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அல்லது ஆண்களே பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்களும் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்குறேன் நான். வீட்டு வாசலை பெருக்காமல் வீட்டுக்குள்ளே நல்லா சூப்பராக சுத்தமாக தொடச்சி கழுவி அப்படியே பல நம்ம மூஞ்சே தெரிகிற அளவுக்கு வச்சுருக்கிறீங்கன்னு வைங்க. வீட்டு வாசலில் அவ்வளவு குப்பையும் கிடக்குது, பறந்துட்டு வருது, எல்லாம் பண்ணுறது, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அந்த குப்பை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டு ஏறி வீட்டுக்குள்ளே வராதா? கால் மூலமாக நடந்து வரும்பொழுது வீட்டுக்குள்ளே வராதா? வருமா இல்லையா? அப்படி தாங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கணுன்னா, உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய உடம்பை நீங்கள் சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா வெளியில் இருக்கிற தோலை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்போவுமே திறந்திருக்கணும். அந்த வாசலை போட்டு அடைக்கக்கூடாது. நம்ம தோலில் வியர்வை சுரப்பிகள் சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கா இல்லையா? அதனால தானே முடி வளருது நமக்கு. சரி, இப்படி இந்த துவாரங்கள்லாம் நீங்கள் அடைக்கிறது எதனால் தெரியுமா? சிமெண்ட்டு மாதிரி மோசமான ஒன்றை வச்சு அடைக்கிறீங்க. என்னது அது? சோப்பு, லோஷன், க்ரீம், சன்ஸ்க்ரீன் லோஷன். முட்டாள்தனமானது, முட்டாள்தனமானது. சூரிய ஒளி பட்டா தானே நம்ம தோலில் வைட்டமின் டின்னு ஒன்று தானாகவே ப்ரொடியூஸ் ஆகும். அதையை விட்டு போட்டு எனக்கு முட்டியில் வலி, இடுப்பில் வலி, தோலில் வலி, கழுத்தில் வலின்னு ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் வைட்டமின் டி மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு வரீங்க, கால்சியம் மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு வரீங்க. இந்த தோலை எதையும் போட்டு சிமெண்ட் போட்டு அடைக்காமல் இருங்க. என்ன சிமெண்ட்டுன்னா சோப்பு, நுர வர்ற சோப்பு, அப்புறம் க்ரீம், சன்ஸ்க்ரீன் லோஷன். இந்த மூஞ்சில் தலையிலேருந்து கால் வரைக்கும் தயவு செய்து ரசாயனமே கலக்கக்கூடாது. இயற்கையாக ஒன்றுமே வேணாங்க, சும்மாவே தண்ணியை ஊற்றி தேய்ச்சி குளிங்க, போயிடும். எதுவுமே வேணாம், செலவில்லாதது, மினிமலைசேஷன். அன்னைக்கெல்லாம் எடுத்த போட்டு தேய்ச்சி குளித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நானே எங்கள் ஆத்தா அப்பத்தா வீட்டில் போய் நான் குளிக்கிறதுக்கு போனேன்னா ஓடையில் தலைக்கு கூட நான் சீவக்காப்பொடி போட்டதில்லை. ஏரி ஓடையில் என்ன இருக்கும்? ஓடுற தண்ணி வாய்க்காலில் என்ன இருக்கும்? மண் இருக்கும். அப்படியே களிமண் எடுப்பேன், உடம்பு ஃபுல்லாக தேய்ப்பேன், தலைக்கெல்லாம் தேய்ச்சி. இப்படி தான் எங்கள் அப்பத்தாவும் எங்கள் ஆத்தா அம்மாவும் சொல்லி கொடுத்தது. அப்போல்லாம் பல தோல் இருந்தது. எப்போ நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை முறைக்கு வந்தோமோ நம்மளே வயசான மாதிரி ஆகிட்டுருக்குறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் வயசு பார்த்தா தெரியவே தெரியாது. அவ்வளவு இளமையாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. இன்றைக்கி நாமெல்லாம் எப்போ பார்த்தாலும் கோவப்படுறோம், சுடுசுடுன்னு இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ள அவ்வளவு குப்பை, அவ்வளவு வேஸ்ட்டு, அவ்வளவு கழிவுகள் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுருக்குறோம். உள்ளுக்குள்ள அது வெந்து வெடித்து நம்ம முகத்தில் எப்படி வருது? எரிச்சல், கோபம், சிடுசிடுப்பாக வருது. சிரிக்கவே காசு கொடுக்க வேண்டியிருக்கு. தயவுசெய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிந்த வரைக்கும் இயற்கையில் கிடைக்கக்கூடியது எதெல்லாம் இருக்கோ, செலவில்லாமல் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இதுதான் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை. புரியுதுங்களா? பெருசாக வேறு ஒன்றும் தேவையில்லை. அண்டு காலையில் எழுந்த உடனே வீட்டில் நம்ம சமைக்கிற பாத்திரங்களாகட்டும், தயவு செய்து சட்டிப்பானை அப்படின்னு கேவலமாக நினைக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் வேறு எதுலேயுமே இல்லை. இன்றைக்கே மாற்றிடுங்க. தயவு செய்து அலுமினிய பாத்திரத்தையாவது தூக்கி வெளியில் வீசுங்க. அடுப்பில் யாராவது அலுமினிய பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா உங்கள் உடலில் இரத்த குழாய்கள் சீக்கிரமாக நொறுங்கி உடஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சு வெடித்து அங்கங்கே ரத்தம் வெளியில் வரும். பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு பேர் வெரிகோஸ் வெயின். பிரெயினில் ரத்த குழாய் வெடிச்சிருச்சு. ஒரு பக்கம் கை கால் விழுந்து 10 வருஷமாக எங்கள் ஆத்துக்கார் படுத்துட்டு இருக்கிறாரு. சொல்கிறீங்களா இல்லையா? எதில் சோறாக்கி போட்டிங்க? அலுமினிய குக்கரில் வச்சு பொங்கி 10 விசில் 4 விசில் வர விட்டு சாப்பாடு கொடுத்தீங்கல்ல, அதில் தான் வந்துச்சு. இன்னைக்கு ரத்த குழாயெல்லாம் அடைச்சி போச்சா இல்லையா? சுகர் பேஷண்ட்டுக்கு கால் எரியுது, பாதம் எரியுது, கால் வச்சா தெரியவே மாட்டேங்குது, பஞ்சில் கால் வச்ச மாதிரி இருக்குது. காரணம் என்ன? இந்த குக்கரில் வைக்கிறது, அலுமினிய வடச்சட்டியில் வறுக்கிறது, அலுமினிய குண்டானில் சோறு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கெல்லாம். ஏன்னா ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, அலுமினிய பாத்திரம் வாங்கி கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சுன்னா வளைஞ்சு நெளிஞ்சு போட்டால் எடைக்கு இன்னொரு பாத்திரம் கிடைக்கும். ஆனால் எவர் சில்வரை போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்படியா? அதனாலயா? பாருங்கள், இங்கே நாம் இவ்வளவு சிக்கனை பார்க்குறோம்ல, ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் லட்சமாக கொட்டுறோமா இல்லையா? வியாதி சரியாக போகுதா? நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அவங்கள தான் பார்க்குறதில்ல, கொண்டு போய் எங்கேயோ தனியாக விட்டுட்டோம், கொண்டு போய் எங்கேயோ ஒரு முதியோர் இடத்துலாம் விட்டுட்டோம். அவங்க வாழ்க்கை முறையாவது கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தாலே நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். 2 சட்டி தான் எங்கள் அப்பத்தா வீட்டில். அதிகபட்சம் நம்மளுடைய என்ன சொல்கிறதுங்க, பருப்பு கடையிறதுக்கும் கீரை கடையிறதுக்கும் 1 கூடுதலாக இருக்கும், அவ்வளோதான். 1 சோறு வடிக்க, இன்னொன்று குழம்பு. அதுலேயே கழுவி ஊற்றிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க, ரசம் வைப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் பால் காய்ச்சறதுக்கு தயிர் உர ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன கலைப்பான்னு சொல்லி ஒரு சின்ன சட்டி இருக்கும், அவ்வளோதான். எங்கள் ஆயா வீட்டிலலாம் அதுதான் இருந்தது. அவங்கெல்லாம் 100 வயசுக்கும் மேலே கண்ணுக்கு கண்ணாடி போடல, கையில் குச்சி இல்லை, ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை. கடைசியில் உடம்புக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு போன, ஒன்றும் வேண்டாம், என் பிராணம் போக போது என்னை கட்டிலேருந்து இறக்கி கீழே போடுன்னு என் தாத்தா சொன்னார். அவங்களுக்கு இறப்பு கூட தெரிந்தது. 100 வயதையும் கடந்து வாழும் பொழுது அவங்களுக்கு இது ஆஸ்பத்திரிக்கு போகிற உடம்பு கிடையாது, இது இந்த பிராணன் மேலே போகும்போது என்னை இறக்கி கீழே போடணும். போட்ட 5 வினாடிகளில் அவர் உயிர் பிரிந்தது. இப்படித்தாங்க இருக்கணும். இறப்புங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஆஸ்பத்திரியில் போய் எல்லாரையும்
போட்டு படுக்க வச்சுட்டு அங்கே டியூப் இங்கே டியூப் அதை கொடுத்து அந்த மாத்திரையை போட்டு இவ்வளோ பெரிய மாத்திரை, வேலைக்கு சாப்பாட்டோட அதிகமாக மாத்திரை. இது ஒரு பொழப்பா? இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? நமக்கு 6வது அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? சிந்திக்கிற ஆற்றல் இருக்குதா இல்லையா? ஏன் அதெல்லாம் பார்க்க மறந்துட்டோம்? எடுத்துக்காட்டா உதாரணமா நம்முடைய முன்னோர்கள் 100 வயதையும் கடந்து ஆரோக்கியமா வாழ்ந்தாங்களா இல்லையா? நாம வாழணுமா இல்லையா? அவங்களுடைய பிள்ளைங்கள் தானே. என்னத்தை நமக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க, வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாங்கல்ல. கொஞ்சம் பார்த்தா போதுமே. முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டிகள்ல சமைச்சு பாருங்க. அட்லீஸ்ட் அலுமினிய பாத்திரத்திலாவது சமைக்கிறத நிறுத்துங்க. மிக மோசமானது. அலுமினியத்தை அடுப்பை பற்ற வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு உற்பத்தி ஆகும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் ரத்த குழாய்கள் இருக்கோ சீக்கிரமாக வெடிப்பு ஏற்பட்டுரும். வெடிச்சுதுன்னா மூளையில் இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, அங்கங்கே என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் தடைபடும். ரத்த குழாய்கள் என்ன ஆகும்? வெடித்து உங்களுக்கு ரத்தம் வெளியேறும். இதுதான் வெரிகோஸ் வெயின். ரத்த ஓட்டம் போகாது. பல இடங்கள்ல அப்படியே இறுகி போயிடும். ஒன்று இறுகும் அல்லது வெடிக்கும். இறுகி போச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தம் போகாது. கழுத்துக்கு ரத்தம் போகலை, கழுத்து வலி, செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ். இடுப்புக்கு ரத்த ஓட்டம் போகல, லிம்ஃப், நம்ம இடுப்பில் ரத்த ஓட்டம் போகலன்னு ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லைங்களா? அப்புறம் சயாட்டிக் நர்வு. ஆமாம், சயாட்டிக் நர்வில் ரத்த ஓட்டம் போகல. சயாட்டிக்கா? எனக்கு இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி. எனக்கு தோள்பட்டையில் ரத்த ஓட்டம் போகல. எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? எத்தனை பேர் கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? மூளை தண்டுவடத்தில் பாதிப்பு. இது எல்லாத்துக்கும் காரணம் ரத்த ஓட்டம் தடைபடுறது தான். தயவுசெய்து அலுமினியத்தை தூக்கி போடுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், வீட்டில் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏதாவது காய்கறி இல்லை தோட்டத்தில் காய்கறி போட்டிருப்பாங்க, ஏதோ 1 2 அதை எடுத்துகிட்டு வந்தால் சமைப்பாங்க. தினம் ஒரு கீரை இருக்கும். இன்றைக்கி இந்த கீரை, எனக்கு அந்த கீரை, குப்பை கீரை, நாக்கரணை மூக்கரணைன்னு எல்லா கீரையும் போட்டு கடைஞ்சி ஒரு சாப்பாடு வச்சுருப்பாங்க. வடித்து தான் சாப்பிடுவாங்க. சரி பரவாயில்ல, இன்றைக்கி அவசர கதி, குக்கர் பழகிட்டீங்க, எவர் சில்வர் குக்கராக வாங்கிக்கோங்க. அந்த குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு வடிக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. அலுமினிய குக்கர் கண்டுபிடிச்ச போதே அதையும் சேர்த்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு கேரியர் மாதிரி. எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? அதுக்குள்ளே யாரும் சோறு வைக்கிறதில்ல, ஏன்னா லேட் ஆகுதான். அந்த கேரியரை தூக்கி வெளியில் வச்சுட்டு அதில் டைரெக்டாக கொண்டு போய் சாப்பாட்டை வச்சுங்க. சரி, அதை விட்டுருங்க, இனி அது வேண்டாம். எவர் சில்வர் பாத்திரம், மண் மிக சிறப்பு. மண் சட்டி வாங்கிட்டு வந்து அதில் சமைச்சு பழகுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை உடஞ்சி போகட்டும். அடா நல்லதாக கொஞ்சம் எத்தனையோ கார்ப்பரேட் கம்பெனிக்காரன், எத்தனையோ சூப்பர் மார்க்கெட்காரன் பிழைக்கிறான். கொஞ்சம் இந்த மண் பாத்திரம் செய்கிறவன் தான் கொஞ்சம் பொழைச்சிட்டு போட்டுமே. நம்ம ஜென்ரேஷன் தானே, அவனை பொழைச்சிட்டு போட்டோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை உடஞ்சி போனதை தூக்கி போட்டு அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் போய் 4 சட்டியை வாங்கி வீட்டில் சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ என்ன ஆகிடும்? அவன் குடும்பமும் பிழைக்கும், நாமளும் நல்லா இருப்போம். அவன் வாழ்த்துதல் இருந்தால் தான், அவன் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். புரியுதுங்களா? இதையும் கொஞ்சம் செய்யுங்க. ஸோ மண் பாத்திரத்தில் சமைக்கணும். தயவுசெய்து வீட்டில் பிளாஸ்டிக் குடத்தில் குடிக்கிற தண்ணி வைக்கிறத தூக்கி முதல்ல வெளியில் வீசுங்க. குடிக்கிற தண்ணியை மட்டுமாவது எவர் சில்வர், மண் பானை, பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம் வாங்கி வைங்க. அப்போல்லாம் சீதனமே பித்தளை பாத்திரம், அதுதான் கௌரவம். இன்றைக்கி வண்டி நிறைய அலுமினிய பாத்திரம், எவர் சில்வர் பாத்திரம் தான் கௌரவமாக வருது. தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். இனிமேலும் பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது பித்தளை, அதுக்கப்புறம் தேவசான்னு சொல்லுவாங்க, பித்தளை தவளை, காப்பர் செம்பில் தவளை, அண்டா, அதெல்லாம் வாங்கி கொடுங்க. திரும்பியும் அந்த பாரம்பரியம் வரட்டும். ஆனால் நீங்கள்லாம் முன்னோர்கள் அனுபவிச்சு, நாங்களும் கொஞ்சம் அனுபவிச்சு 100 வயசு வரைக்கும், இல்லை வேண்டாம் 60 வயசு வரைக்கும் போது ஆரோக்கியமாக இருந்துட்டு போகிறோம், ஆஸ்பத்திரி பக்கம் போகாமல். இதுக்கு வழி பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், இனிமேல் வீட்டில் பெரிய பெரிய அண்டா குண்டா எல்லாமே என்னவாக இருக்கணும்? பித்தளை, செம்பு, இந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்கட்டும். அட்லீஸ்ட் எவர் சில்வராவது இருக்கட்டும். ஏன் எவர் சில்வர்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, இதாவது பரவாயில்ல இல்லையா? அதனால் சொல்கிறேன். தயவுசெய்து அலுமினியம் வேண்டாம், பிளாஸ்டிக் வேண்டாம். இது 2 வீட்டிலேருந்து முதல்ல தூக்கி போடுங்க. வீட்டில் எல்லா அரிசி பருப்பு மளிகை சாமான் எல்லாம் பிளாஸ்டிக் டப்பா தான். போய் பார்த்துருக்கீங்களா? எல்லார் வீட்டு சமையல் கட்டையும் போய் இன்றைக்கி பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியும், ஐயோ இதுலேருந்து இவ்வளோ விஷம் வருது, இவ்வளோ நச்சு வருது. அந்த காற்றே நச்சு, விஷம். அப்புறம் நீங்கள் அந்த பொருளை அதுக்குள்ளே போட்டு டம்ப் பண்ணி வச்சிங்கன்னா விஷத்தோடு தான் எடுத்து சமையல் பண்ணுறீங்க. நான் மண் சட்டியில் தான் சமைக்கிறேன். ஆமாம், எதில் வச்சுருக்கீங்க? பிளாஸ்டிக் டப்பாவில் தானே வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் தயவு செய்து நிறுத்திக்கணும். இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய காலையில் எழுந்து பல் பொடியில் ஆரம்பித்து, குளியல் பொடியில் ஆரம்பித்து, தலைக்கு போடுற சீவக்காய் பொடி, ஷாம்பூலாம் தூக்கி போடணும். வீட்டில் சமைக்கிற பாத்திரம், அலுமினிய பாத்திரம்லாம் தூக்கி வெளியில் போடணும். நான்ஸ்டிக்கு கூடவே கூடாது. அதுலேயும் ஒட்டாது, வயிற்றுலையும் ஒட்டாது, தூக்கி வெளியில் வீசிடணும். அதெல்லாம் இருக்கவே கூடாது. வீட்டில் அதெல்லாம் இருந்ததுன்னா நாம் இன்னும் காலத்துக்கும் யோகா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
யோகா பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்ன ஆகாது, நாம செய்கிற 1 மணி நேரத்தில் யோகாவில் ஆசனத்தினால பெருசாக உங்களுக்கு வந்துடாது. இதையும் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, எம்எம்னா என்ன சொன்னாங்க, எதெல்லாம் செய்யக்கூடாதோ நிறுத்தணும். அதை சொல்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு இயற்கை வாழ்வியல் குறித்து உங்ககிட்ட அதனுடைய மகத்துவம் குறித்து பேச வந்தது. அதனால தான் முதல்ல செய்யக்கூடாததை நிறுத்தணும், இன்னைக்கே நிறுத்திடணும். புரியுதுங்களா? இனிமேலாவது எப்படிங்க, இனிமேலாவது இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும். சரிங்களா? நான்ஸ்டிக்கு, அலுமினியம் பாத்திரம், அப்புறம் இண்டோலியம், அதுவும் அலுமினியத்தினுடைய பை ப்ராடக்ட் தான். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த காலத்தில் மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின்லாம் இல்லை, கையால் துணி துவைச்சாங்க. அப்புறம் பாத்திரம்லாம் குத்த வச்சு உட்காந்தாங்க, பாத்திரம் கழுவுற மிஷின்லாம் இல்லை இல்லைங்களா? அடுத்தது என்ன பண்ணாங்க, வீட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மிக்கல், ஆட்டாங்கல் தான் இட்லி மாவு, சட்னியெல்லாம். உங்களை நான் அதெல்லாம் பண்ண சொல்லலைங்க, அன்னைக்கு அதெல்லாம் பண்ணினதுனால அவங்களுக்கு யோகா அவசியப்படலை. இன்றைக்கி நீங்கள் அரை மணி நேரம் நலசிவம் ஐயா சொல்லிக் கொடுக்க ஆசனங்கள்லாம் கற்றுக்கிட்டு இனிமேல் தொடர்ந்து பயிற்சி பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் மிக்ஸி, கிரைண்டர் பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. நம்மலாம் இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன பண்ணுங்க, முடிந்த வரைக்கும் கீழே உட்காந்து அடுப்பங்கரையெல்லாம் இனிமேல் வந்து ஹைட்டில் இல்லாமல் கீழே உட்காந்து என்ன பண்ணுங்கள், அடுப்பங்கரையெல்லாம் வச்சுக்கோங்க. இல்லை கட்டியாச்சு, என்ன பண்ணலாம், உட்காந்து காய்கறி கட் பண்ணுங்கள். பாத்திரத்தெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, எங்கேயாவது அதுக்கு மட்டும் ஜல்தாராவது கொஞ்சம் கீழே கட்டி உட்காந்து பாத்திரம் கழுவுங்க. துணி துவைக்கிறதுலாம் வாஷிங் மிஷின் வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, யோகாசனம் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்தது மிக முக்கியமான விஷயம், மாலை நேரத்தில் முடிந்த வரைக்கும் இன்னைக்கு டெய்லி சொல்லி கொடுக்குற அந்த யோகா பயிற்சிகள் அரை மணி நேரம் தான் ஐயா சொல்லி தராங்க. சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த நாள் காலையில் அவர் அடுத்த லெவல் உங்களுக்கு ஆசனங்கள் சொல்லி தரும்பொழுது உங்களுக்கு உடம்புல வளைவு நெளிவு தன்மை இருக்கும், பண்ண முடியும். இல்லது ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் சரி பண்ணிக்க முடியும். அதனால் மாலையிலையும் ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இரவு உணவு அப்படிங்கிறது. ஏங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் விடுங்க, அவங்கெல்லாம் 5:30 மணிக்கு 6 மணிக்கு சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ரோட்டில் விளக்கெரியும், ரோட்டில் ஒரு ஈச்சம் பாயை விரிப்பாங்க, குடும்பம் குட்டி கொசுறு எல்லாம் படுத்து தூங்கும். பார்த்துருக்கீங்களா? நான்லாம் அப்படி தான் வளர்ந்துருக்கேன். வீட்டு வாசலில் தெரு லைட் எரியும், வெளியில் பெரிய பாய் பெருசாக விரிச்சிருவாங்க. அப்போல்லாம் 4, 3, இப்போ இருக்கிற 1எல்லாம் கிடையாதுங்க, 5, 6, 10, 15 குழந்தைங்க தான் எல்லாரும். நாங்கள்லாம் அப்படியே ரோட்டில் விரித்து போட்டேன், அந்த இதுலேயே படிச்சுக்கோம். எல்லாருக்கும் தலைகாணி என்ன தெரியுமா, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகள், அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் துணியை முட்டனமாக கட்டி தலைக்கு தலைகாணி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவோம். அவ்வளோதான். காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி காக்கா குருவியில் கத்தும், எல்லாரையும் எழுப்பி விட்ருவாங்க, எல்லோரும் குளத்துக்கு போயிடுவோம், ஆற்றுக்கு போயிடுவோம். இப்படி தான் வாழ்க்கை முறை. தயவு செய்து இந்த 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்குற பழக்கம் நமக்கு இருக்குல்ல, அதையெல்லாம் இன்னையோட மூட்டை கட்டி வச்சு தூக்கி வெளியில் வீசுங்க, ரொம்ப வேண்டாங்க. காக்கா குருவி ஏற்கனவே நம்ம இறைமதன் ஐயா சொல்லிட்டு போனாங்க, காக்கா குருவிகளை எந்த வியாதியும் வரல, அனைத்து ஜீவராசிகளும் ஆரோக்கியமாக தான் வாழுது. அதோட சீக்ரெட் என்ன தெரியுமா, நம்ம தாத்தா பாட்டிங்க வாழ்ந்தாங்களே அந்த வாழ்க்கை தான். எங்கே போகுதோ, எத்தனை கிலோமீட்டர் பறந்தாலும் அதுக்கு டயர்ட் ஆகிறது இல்லைங்க, மூச்சு வாங்குறது இல்லைங்க. எவ்வளோ உயரமாக பறந்தாலும் அது கண் பார்வை ஷார்ப்பாக இருந்தது கழுகுக்கு. அப்படியே அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மீனை அழகாக கண்டுபிடிச்சி கொத்தி சாப்பிடுதா இல்லையா? நமக்கு இப்போது மொபைலை பார்த்து 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 பார்த்தே என்ன ஆயிடுச்சு, ராத்திரி 10 மணி 11 மணிக்கு டிவியை பார்க்குறது, லேப்டாப்பை பார்க்குறது, மொபைலை பார்க்குறதுன்னு என்ன பண்ணிட்டோம், நம்ம கண்ணை சிமிட்டாமல் இப்படியே கண் கொத்தி மாதிரி பார்க்குறது. பார்த்துட்டு என்ன ஆகும், நல்லா பெருசாக ஒரு கண்ணாடியை போட்டுக்கிறோம். உண்டா இல்லைங்களா? கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுச்சா இல்லையா? காரணம் என்ன? ராத்திரி 11 மணி வரைக்கும் கண் முழிக்கிறது தான். எந்த குருவியாவது எந்த ஜீவராசியாவது எங்கே ஒரு 5:30 6 மணிக்கு சூரிய அஸ்தமிக்க நேரத்துக்கு கூப்பிட்டு வெளியில் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. அப்படியே எல்லா பறவைகளும் நேராக போய் மரங்களில் போய் அதாவது கூண்டில் போய் பேசாமல் தூங்கிடும். நாம் என்ன பண்ணுறோம், இந்த லைட்டை கண்டுபிடிச்சது எதுக்கு தெரியுங்களா? அவசர ஆத்திரத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு, அதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தப்பாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம தப்பாக தான் பயன்படுத்துகிறோம். மொபைலை எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்துறதில்ல, டிவி எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்துறதில்ல. கத்தி மாதிரி எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பண்ணுறோம். நம்ம கத்தியை நம்ம காய்கறி கட் பண்ண பயன்படுத்துகிறோம், ஏதோ சின்ன சின்ன தேவையான விஷயங்களுக்கு சரியாக அதை மட்டும் பயன்படுத்துகிறீங்கல்ல. மொபைலு, லேப்டாப்பு எல்லாமே அப்படி தாங்க. ஸோ தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் 5:30 6 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் 7:30 8 மணிக்குள்ளே தூங்க பழங்க. அதுக்கப்புறம் மொபைல் பார்த்து கண்ணை கெடுத்துக்காதீங்க. இனி ஒரு 10 நாளைக்கு இந்த சாயங்காலம் 7 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட்டு கொஞ்சம் இந்த மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறத கொஞ்சம் அப்படி ஓரமாக தள்ளி வச்சுட்டு
அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நேரத்தில் சாப்பிட்றது, நேரத்தில் தூங்குறதுன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். 11 மணிக்கு இது வரைக்கும் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களே, ஒரே 1 மணி நேரம் முன்னாடி தூங்கணும் அப்படின்னு இன்னைக்கு முடிவெடுங்க. ஒரு வாரத்துக்கு, ஒரு 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் 9 மணிக்கு தூங்குறதுன்னு முடிவெடுங்க. நான் இதை ராத்திரி டியூட்டிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு, இல்லைனா வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு, அவங்களுக்கு நான் சொல்லலை. இவங்களுக்கான பயிற்சி முறைகளை வேறு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க முடிஞ்சவர்கள், இயன்றவர்கள், யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்கள் 1 மணி நேரம் 1 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முயற்சி பண்ணிகிட்டே வாங்க. 8 மணிக்கு மேலே முடிச்சிட்ருக்கக்கூடாது. நாங்கள் எப்போவுமே 7:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிவிடுவோம், லைட் ஆஃப் பண்ணி படுத்துருவோம். நீங்கள் தூங்குனாதான் உங்கள் குழந்தைங்க தூங்கும். என் குழந்த 11 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் முழிச்சிருப்பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவருக்கு சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கதவெல்லாம் மூடிட்டு அவர்கிட்ட ஒரு சாவியை கொடுத்துட்டு பூட்டிட்டு பேசாமல் நீங்கள் படுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்களும் அதிகபட்சம் 1 மணி நேரம், ஒரு 4 நாளைக்கு தொல்லை பண்ணுவாங்க. 5ஆவது நாள் அம்மா இவ்வளோதான், இதான் நமக்கு தூங்குற நேரம்னு குழந்தைக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் 11 மணி வரைக்கும் முழிச்சிட்டு லீவ், ஒரு பக்கம் டிவி ஓடும், ஒரு பக்கம் லேப்டாப் ஓடும், ஒரு பக்கம் நீங்கள் கிச்சனில் வேலை செய்வீங்க, குழந்தைய மட்டும் போய் தூங்குன்னா இது எந்த ஒரு நியாயம்? இது சிந்திச்சு பாருங்கள். நமக்கே தூக்கம் வராதில்ல, 4 ரூம்லேயும் லைட் எரியும் போது நாம் எப்படி தூங்க முடியும்? தூங்குறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அப்போ குழந்தைங்க மேலே தவறே இல்லை, சூழலை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் மாறுங்க, உங்களை பார்த்து குழந்தைகள் கண்டிப்பாக மாறுவாங்க. இதுதான் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை. எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கு, நம்ம முன்னோர்கள்லாம் நல்லா தான் இருந்தாங்க, வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க, நாம் மட்டும் நல்லா இல்லையே, என்ன காரணம்? இதுதான் காரணம். இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை. அதிகாலையில் எழுந்துக்கிறது, இரவு நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் தூங்குறது, இயற்கையில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் பயன்படுத்துறது. பல்பொடியில் ஆரம்பித்து இரவு தூங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய கொசுவர்த்தி வரைக்கும் இயற்கையிலேயே நாம் எல்லாத்தையும் உற்பத்தி செய்து கொள்ள முடியும். வேப்பிலையை போட்டு சாயங்கால வேளையில் புகை போட்டிங்கன்னா கொசு உள்ளே வராது. நாம் குளிக்கிறதுக்கு கடலை மாவையும் பாசிப்பருப்பையும் தலைக்கு சீவக்காப்பொடியும் போட்டால் கொசு பக்கத்துலேயே வராது. முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். நீங்கள் வீட்டை சுற்றி இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஜீவராசிகள், புழுக்கள், மண்புழு, நல்ல ஜீவராசிகள் எல்லாத்தையும் கொல்றதுக்காகவே நீங்கள் விம்மு போட்டு பாத்திரம் தேய்க்கிறீங்க, சர்ஃப் எக்ஸல் போட்டு துணி துவைக்கிறீங்க, குளிக்கிறதுக்கு ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை, உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் நீங்கள் தான் நச்சு பண்ணுறீங்க, நீங்கள் தான் விஷம் பண்ணுறீங்க. அப்புறம் கொசு உற்பத்தி ஆகாமல் வேறு என்ன உற்பத்தி ஆகும்? மண்புழு எப்படி உற்பத்தி ஆகும்? அப்போ கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு நீங்கள் தான் வழி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அப்போ மாற்றிக்கணுமா இல்லையா? கொசு வருதுன்னா கொசு வராததுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும். தயவு செய்து இந்த இரவு நேரத்தில் குழந்தைங்களை படிக்கிறதுக்கு அனுமதிக்காதுங்க. அது ஃபெயிலாக போனாலும் பரவாயில்ல. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு குழந்தை இரவில் நேரத்தில் சாப்பிட்டு தூங்கிருச்சுன்னா அது 100க்கு 100 மார்க் எடுக்குதோ இல்லையோ 100 வயதையும் கடந்து ஆரோக்கியமாக வாழும். காலையில் அதிகாலை எழுந்து படிச்சுன்னா ஃபெயிலாக போகிற குழந்தை கூட ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். காரணம் என்ன? ராத்திரி ஃபுல்லாக நல்லா தூங்கின உடம்புக்குள்ளே கழிவுகள்லாம் வெளியேறி உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணி மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சரியாக பாய்ச்சி தேவையான தூக்கம் இருக்கிறதுனால பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். காலையில் எழுந்து உட்காந்து படிக்கிறது, இரவு நேரத்தில் 3 மணி நேரம் படித்தாலும் புரியாத ஒரு சப்ஜெக்ட் அதிகாலையில் எழுந்து அரை மணி நேரத்தில் புரிஞ்சு போயிடும். காரணம் என்ன? பிரெயின் இந்த பஞ்சபூதத்தோட, இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடும். கேட்குற கேள்வியும் பிரபஞ்சத்தில் தான் இருக்குது, அது உங்கள் பிள்ளைக்கு வந்திருக்கு. கிடைக்கிற பதிலும் பிரபஞ்சத்தில் தான் இருக்குது, உங்கள் பிள்ளைக்கு வந்துடும். எதையுமே நீங்கள் யார்கிட்டையும் கேட்கவே வேண்டாம், டியூஷன் வேண்டாம், எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த ஒரு கோச்சிங் கொடுக்க வேண்டாம். அதிகாலை எந்த குழந்தை எழுந்து படிக்குதோ, இரவு நேரத்தில் படிக்காமல் அதிகாலத்தில் படித்தா குழந்தை நிச்சயமாக புத்திசாலியாக இருக்கும், நல்ல மார்க் வாங்கியே தீரும். தயவுசெய்து, இதனால தான் குழந்தைங்களுக்கு கண் பார்வை பாதிப்பு ஏற்படுது. 15 வயசுலேயே குழந்தைக்கு சோடா புட்டி போட வேண்டியிருக்கு, லென்ஸ் வைக்க வேண்டியிருக்கு, மசன்னு தெரியுது, கண் எரியுது, படித்ததெல்லாம் கரெக்டாக எக்ஸாம் டைமில் போய் மறந்து போகுது. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அன்றைக்கு புத்திசாலிகளாக இருந்தார்கள், அறிவாளிகளாக இருந்தால் நம்மளுடைய முன்னோர்களை எப்பவும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஞானிகள், சயின்டிஸ்டுக்கும் மேலே வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதை வாழ்ந்தாலே போதும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம். ஆஸ்பத்திரிக்கே போகாமல் நம்ம சொந்த பந்தங்களோடு இருந்து நிம்மதியாக சந்தோஷமாக என்னுடைய இறப்பு வரப்போகுதுன்னு சந்தோஷமாக அவரோட காத்திருந்து போகிறது அப்படிங்கிறது தாங்க நிம்மதியான வாழ்க்கை. ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, என்ன பண்ணணும், எங்கே குத்துவானோ, எங்கே மாத்திரையை போடுவானோ, எங்கே இந்த ட்ரிப்ஸ் போடுவானோ, டியூப்பு போடுவானோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ செலவாகும் பிள்ளைங்களுக்கு முன்னாடியே சொல்லணும்.
இதெல்லாம் அவசியமே இல்லை. சந்தோஷமான வாழ்க்கை கற்பனை பண்ணி பாருங்க. நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு இல்லையா, வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டா. ஐயா நேற்றுக்கு பாஸ்கர் ஐயா நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லா மென்று ரசித்து ருசித்து உமிழ்நீரோடு கலந்து உணவில் கவனம் வைத்து இடையில தண்ணி குடிக்காம டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிட்டா அது நல்ல சக்தியாக நல்ல பிராணனாக மாறும். இது அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் உடம்புல சேஃப்டியாக இருக்கும். எப்போ உங்களுக்கு அவசர நிலை, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அல்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அது என்னாகும், அந்த சக்தி சேஃப்டியில் இருக்கு இல்லையா, பேங்க் பேலன்ஸு, அந்த எனர்ஜி அது உடனடியாக உங்களுக்கு பயன்படுத்தி உங்களை காப்பாற்றிடும். 108க்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளை குட்டிங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்று முதல் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன, கடைசியாக ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சுக்கிறேன். மன்னிக்கணும் நேரம் கூடுதலாக எடுத்துக்கிறதுக்காக. ஒரு பேப்பர் வச்சுருக்கீங்களா, எழுதுக்கோங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும். இன்றையிலிருந்து இயற்கை வாழ்வியல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன பண்ணிடணும், காலையிலிருந்து 5 மணிக்கு எழுந்துக்கணும். இரவு உணவை 7:30 மணிக்குள்ளே முடித்து 8 மணிக்கெல்லாம் தூங்கணும். இது முதலாவது. இதை செய்தாலே போதுமானது. 1. 2வது, தினமும் நாமெல்லாம் உடற்பயிற்சியே செய்யறதில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் நான் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன். தயவு செய்து இனிமேல் எந்த பெண்மணிகளும் யாரும் சொல்லக்கூடாது நான் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன். நீங்கள் செய்கிற வேலைக்கு பேர் வீட்டு வேலையே இல்லை, எல்லாமே மெஷின் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ என்ன பண்ணும், 1 மணி நேரம் கட்டாயமாக இன்று முதல் நான் யோகாசன பயிற்சியை பண்ணுவேன். 3வது, இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த பல்குச்சி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, வேப்பங்குச்சியில் ஆரம்பித்து இரவு கொசுவர்த்திக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வேப்பம் இலையை புகை போடுறது வரைக்கும் என்னென்னலாம் இயற்கையாக கிடைக்குதோ அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வேன். வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் அலுமினியத்தெலாம் தூக்கி போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், இனி மண் பானை அல்லது எவர் சில்வர்லையாவது நான் பாத்திரம் நான் பயன்படுத்துவேன். வீட்டில் தேவையில்லாத நிறைய இருக்குது, நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன். இனி வரக்கூடிய காலங்களிலும் இதை பற்றி நிறைய பேசுவோம். நம்ம இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை, இயற்கை பொருட்களை மற்றும் பயன்படுத்துது. மினிமலைசேஷன், அளவுக்கு அதிகமான பொருட்களை வீட்டில் வாங்கி போட்டு குவிக்காதீங்க. அன்னைக்கெல்லாம் 2 வேஷ்டி சட்டை, 2 புடவை, 2 சட்டைப்பானை, அவ்வளோதான் இருந்துச்சு. இன்றைக்கி இத்தனையும் வாங்கி போட்டு எதுக்காக, மற்றவங்கள் பெருமைப்படணுங்கிறதுக்காக, கௌரவத்தை காமிச்சுக்கிறதுங்கிறதுக்காக. இதனால் உங்களுடைய காசு விரயம். அது மட்டும் இல்லை, உங்கள் உடம்புல இருந்து இருக்கக்கூடிய உயிர் சக்தியை அந்த பொருட்கள் கிரகித்து உங்கள் சக்தியை வீணடிக்குது, உங்கள் உயிர் சக்தியை கிரகிக்குது. இதனால் என்ன ஆகுது, உங்கள் சக்தி விரயமாகுது, நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு இந்த ஒன்றை மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாழடைந்த வீடு நம்ம சொல்கிறோம்ல, ஏங்க 100 வருஷத்தையும் கடந்து எத்தனை பில்டிங் நிற்குது நிலையா? காரணம் என்ன, அந்த வீட்டில் குடியிருந்துக்கிட்டே இருந்தால் 100 வயதையும் கடந்து அந்த வீடு வாழும். எதனால், உங்களுடைய சக்தியில் தான் அந்த வீடு வாழுது. அந்த வீட்டில் குடி இல்லைன்னா ஒரே வருஷம் அந்த சுவரெல்லாம் ஆட்டம் கண்டுரும். பார்த்துருக்கீங்களா? பூட்டி வச்ச வீட்டுக்கு என்ன ஆகும், அதனால தான் வாரத்துக்கு ஒரு நாள் அதை போய் விளக்கேற்றிட்டு ஒரு நாள் படுத்திருந்துட்டு வருவாங்க. அன்றைக்கு முன்னோர்கள் செய்த விஷயம். இதெல்லாம் சும்மா சொல்லைங்க, ஞானிகளுங்க, அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றைக்குமே யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 5 வருஷம் பூட்டிருக்க வீடு 6வது வருஷம் உடஞ்சி போயிடும். காரணம் என்ன, யாருமே குடி இல்லை. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய சுவர் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் பயன்படுத்தாத பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், உடைந்த பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், இவைகளெல்லாம் உங்களுடைய சக்தியை கிரகித்து வீணடித்து உங்களை நோயாளி ஆக்குவதற்கு மிக அடிப்படை காரணம் அவைகள் தான். தயவு செய்து எனக்கு இந்த மருந்து கிடைக்குமா, நான் என்ன சாப்பிட்லான்னு இனிமேல் கேட்காதீங்க. இதையெல்லாம் முதல்ல செய்யுங்க. இரவு முடிந்த வரைக்கும் நல்ல ஒரு வெளியில் போய் காற்றோட்டமான இடத்துல ஒரு வாக்கிங் போயிட்டு படுத்து தூங்குங்க. நல்ல உறக்கம் வரும். நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் தூங்குங்க. இயற்கையில் கிடைச்ச பொருட்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ஆசான்களும் தங்களுடைய அனுபவத்தோடு சேர்த்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே பட்டியலிட்டு வச்சுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இனிமேல் சாப்பாடு சாப்பிடும்போது இன்று முறைக்கும் என்னாரும் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டேங்க, யாரும் இன்னையிலேருந்து முடிவு பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நல்லா ரசித்து ருசித்து மென்று கூழாக்கி பசித்ததுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறேன். சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிட போகிறேன். இடையில தண்ணி குடிக்க போகிறதில்ல, டிவி பார்க்க போகிறதில்ல, மொபைல் பார்க்க போகிறதில்ல. ஒரு வேளையாவது இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் 2 வேளை, அப்புறம் 3 வேளை. 48 நாட்களுக்குள்ள நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் எந்த நோயினால் எந்த அளவுக்கு தீவிரமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை, எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணுமோ அப்படி குடிக்கணும், காற்றோட்டமான இடத்துல வசிக்கணும், நல்ல யோகாசன பயிற்சிகள் தினமும் பண்ணணும், நல்ல மனசை வச்சுக்கணும். யாரை பார்த்தாலும் வாங்கன்னு அன்பாக சிரித்து பழகுங்க. இதுவே போதும்.
இதுவே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் நிச்சயமாக 48 நாட்களுக்குள்ள உங்கள் உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படும். எவ்வளவு மோசமான பாதிப்பில் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இதற்கு மேலே 48 நாளைக்கு அப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும் வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் கண்டிப்பாக ஆரோக்கியமாக மட்டும்தான் வாழ்வீங்க. எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்கணும். தினமும் இனிமேல் நோட் பென்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் முக்கியமாக நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ எழுதி வச்சுக்கோங்க. எதெல்லாம் ஆரம்பிக்கணுமோ இன்றைக்கி ஆரம்பிச்சுங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. இவ்வளோ நாள் போனால் போயிட்டு போகுது. இன்றையிலேருந்து ஆரம்பிங்க. எதெல்லாம் நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறாங்களோ இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. எதெல்லாம் கெடுதலோ தேவையில்லாத இன்னையோட நிறுத்திடுங்க. ஸ்டாப், நிறுத்திடுங்க. எதையெல்லாம் இது வரைக்கும் நல்ல விஷயமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ இனியும் தொடர்ந்து பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும், முதல்ல நிறுத்தணும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் நிறுத்திடுங்க. டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றது நிறுத்திடுங்க. இது வரைக்கும் யோகாவே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். எதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நான் இயற்கையில் கிடைச்ச பொருட்கள் தான் வாங்கி நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் பல் தேய்க்கிறேன், நான் குளிக்கிறேன்னு சொன்னால் இதை தொடர்ந்து பண்ணுங்கள். வாழ்நாள் முழுக்கும் பண்ணுங்கள். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இனியும் பல கருத்துக்களை உங்களோட வரக்கூடிய வாரங்களில் நம்ம பகிர்ந்துக்கலாம். இதுவரைக்கும் கேட்டுட்ருந்த நம்மளுடைய பார்வையாளர்கள், காலை சக்கரம் குழுவினர்கள், ரோட்டரி சங்கத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஐயா முடிச்சுக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. காலை சக்கரம் நிகழ்வு பாத்தீங்கன்னா 48 நாள் நிகழ்வு என்பது உருவாவதற்கு இவர்களுடைய இந்த ஒவ்வொரு வகுப்புகளும் தான் முக்கிய காரணமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு வகுப்பை ஒரு பயிற்சி, ஒரு பாடத்திட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு அவங்க முயற்சி எடுத்து நமக்கு இந்த அளவுக்கு கொடுக்கணும்னு வர்றாங்களோ அதை ஒரு 48 நாள்ல நாங்க கொடுத்து அவங்கள வாழ்க்கை முறையை சிறப்பா அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க ஏற்படுத்தினாங்க. அந்த வகையில இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா சிறப்பான ஒரு இயற்கை வாழ்வியல் மகத்துவம் என்பதை பற்றி ஒரு தொடக்கத்தை தான் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க கையில அம்மா. இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொரு புதன்கிழமையும் அவர்களுடைய உரை நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நாங்களும் காத்துக்கிட்டு இருந்து அவங்களோட உரைகளை கேட்க போறோம். உரைகள் என்பதை விட நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான விஷயங்களை சிறப்பா சொல்றதுக்காக அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் அவங்களுடைய வகுப்பை நம்ம விடைவிடாது மற்ற வகுப்புகளை கவனித்தாலும் அந்த வகுப்பையும் நம்ம கவனித்து வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு அதாவது இதுவரை நாட்கள் இருந்த மனநிலையை இன்றைய நாட்களில் எங்களுக்கு சிறப்பான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி வாழ்க்கை முறைக்கு என்ன தேவை என்பதை ஒரு சிறிய விளக்கத்துடன் எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சிறப்பித்து கொடுத்த இயற்கை வாழ்வியல் அனைவருக்கும் ஏற்ற சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலாம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலச்சக்கரம் நிகழ்வு என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. திரும்பவும் இதுல பங்கேற்பாளர்களுக்கு ஒரு சிறு ஒரு கருத்தை சொல்றோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைய வாழ்க்கைக்கு நீங்கள் அவதிப்படும், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை கையில் எடுத்து அது சரிவர உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு தான் இந்த காலச்சக்கரம் 48 நாள் சேலஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இது சாதாரணமாக இன்று வடிவமைக்கப்பட்டு ஒரே நாளில் நாங்க கொடுக்கிற விஷயம் இது கிடையவே கிடையாது. இதற்காக நாங்கள் 3 வருடங்கள் இதற்காக உழைத்திருக்கிறோம். காலச்சக்கரம் 48 நாள் நிகழ்வை கொடுக்கறதுக்காக 48 நாள் நிகழ்வை கொடுக்கறதுக்காக 3 வருடங்கள் நாங்கள் உழைத்திருக்கிறோம். இந்த 3 வருடங்களில் இதுல காலச்சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 3 வருடங்களில் இதுல கலந்துகிட்டு பயனற்ற பயனாளிகள் அப்படின்னு பார்த்தா எண்ணற்ற பயனாளிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பயனாளிகள் இதுல பயன்பெற்றிருக்காங்க. அவர்களுடைய நிதர்சனமான வாழ்க்கை முறை உண்மைகளை தான் இன்னைக்கு அம்மாவும் சரி தினமும் நமக்கு வகுப்பெடுக்கிற ஆசான்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில மாறி போய் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த வாழ்க்கை முறைகள் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த இயற்கையோடு சார்ந்த வாழ்க்கை முறை என்பது ஒரு உண்மையான வாழ்க்கை முறை, அதாவது தாத்தா பாட்டிகள் வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறத, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மையோடு இன்னைக்கு விளக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்தி வாழ்க்கையை நம்ம மாத்திக்கிறோமோ கண்டிப்பாக இனி வரும் காலங்கள் நமக்கு ஒரு பெரிய
ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய எப்படி முன்னோர்கள் 100 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அம்மா சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நமக்கு வந்து காதுல அப்படியே தெறிக்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம பயன்படுத்துற விஷயங்கள் அப்படி இருக்குது. அதனால இன்னைக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டுன்னு போணும் அப்படின்னாக்கா, இந்த வாழ்க்கை முறைக்கு மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் உணர வேண்டும். இனிமேல் நெறைய பேர் இந்த இதுல கூட நெறைய பேர் கேள்வி கேட்பாங்க. கேள்வி என்பதை விட அதாவது என்றைக்குமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதை விட இன்னைக்கு வந்து இத பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு போவோமே அப்படிங்கிற வர்றதை விட, இந்த விஷயத்தினால இந்த காலச்சக்கரத்த 48 நாள் நிகழ்வுல நான் என்ன தெளிவுபட போறேன் அப்படிங்க வர்றவங்கள தான் ஜெயிக்க முடியும். அத கண்டிப்பா நீங்க உணர்ந்துங்க. இந்த 48 நாள் என்ன விஷயம் கத்துக் குடுக்குறோம் அப்படிங்கிறத விட்டுடுங்க. நீங்க உள்ளார வந்து அந்த 48 நாள் இதுல கலந்துக்க போறேங்கிற ஒரு முடிவோட நீங்க இருந்தீங்கன்னாக்கா, 49வது நாள் நீங்க ஒரு தனி மனிதனாக, ஒரு ஆரோக்கிய மனிதனாக வாழ முடியும் என்பதற்கு நாங்க இதுக்கு ஒரு சான்று. அந்த அளவுக்கு நாங்க வந்து இந்த பயிற்சிய ஒவ்வொரு நாளும் குடுக்க போறோம். இந்த 3 நாட்களே உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த 3 நாட்கள் எங்களுடைய எந்த அளவுக்கு வகுப்பு இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மாரி இனிவரும் 45 நாட்களும் நீங்க இந்த நிகழ்வுல தொடர்ந்து கவனிக்கக்குள்ள, தொடர்ந்து பாடத்திட்டங்கள பார்க்கக்குள்ள, கத்துக்கக்குள்ள உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் என்பது உங்களுக்கு அல்ல, நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்க கையில கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். நாளைக்கு வந்து நீங்க ஒரு 10 பேருக்கு சொல்லலாம், 100 பேருக்கு சொல்லலாம். நான் இப்படி மாறிட்டேன், நீனும் மாறி பாரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள தான் நாங்க கொடுக்க போறோம். இவ்வளவு நாட்கள் நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களோ இல்லையோ, இன்னைக்கு அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுவரை உங்களுக்கு கிடைக்காத வார்த்தைகள் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அதே மாரி நேத்து நமக்கு இறைமகன் ஐயா வந்து சிறப்பா வகுப்பு குடுத்தாங்க. அதுக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து ஒவ்வொரு வகுப்பும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணொண்ணு சொல்லுவாங்கல்ல, இது வந்து கடல்ல கிடைச்ச அந்த முத்து அப்படிங்கிற மாரி, இன்னைக்கு வந்து ஒவ்வொரு காலச்சக்கரத்திலயும் வந்து 48 நாள் நிகழ்வுல வந்து கிடைக்கிறது ஒவ்வொன்னும் உங்களுக்கு ஒரு முத்துக்கள் தான். அத நீங்க பயன்படுத்துற விதங்கள் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை வெற்றியடைய வைக்கும் என்பத இந்த நேரத்துல நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம். கண்டிப்பாக எல்லாருமே இது தொடர் நிகழ்வுல நீங்க கலந்துகிட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்க மாத்தி குடுக்குறதுக்கு நாங்க 48 நாள் நிகழ்வு வந்து ரெடியா வச்சிருக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அம்மா எடுத்திருக்காங்கன்னா, நாளைக்கு ஒரு ஆசான்கள் வரப்போறாங்க. நாளைக்கு வந்து அவங்க ஒரு டாபிக்ல உங்கள்ட்ட பேசப் போறாங்க. அதே மாரி மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ஒரு ஆசான் வரப்போறாங்க. அவங்க டாபிக்ல பேசப் போறாங்க. அப்படிங்கிற மாரி திரும்பவும் புதன்கிழமை அம்மா தான் வரப்போறாங்க. இவங்களும் நமக்கு வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கை அதாவது இன்னைக்கு வந்து என்ன நம்ம எடுத்துக்கணும், என்ன விடுபடணுங்கிற ஒரு சாதாரண ஒரு டிப்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா, இதனால நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும், நம்ம என்ன இயற்கை மருத்துவத்த நம்ம கடைபிடிக்கணும், இயற்கை மருத்துவத்துல நம்ம எப்படி நம்ம வாழ முடியும், நம்ம கையில இருக்கிற ஒரு அந்த அஞ்சறை பெட்டி இருக்குல்ல, அந்த அஞ்சறை பெட்டி மருத்துவத்த வச்சு நம்ம வாழ்க்கைய செழிப்பா அமைக்க முடியுங்கிறதுக்கு கருத்துக்கள்லாம் வந்து வருங்காலங்கள்ல நம்ம இந்த காலச்சக்கரத்துல சொல்லப் போறாங்க. இது உங்களுக்கு பெரிய ஒரு கிடைச்சிருக்கிற பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த 48 நாள் நிகழ்வு என்பது காலச்சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத இந்த நிகழ்வ வந்து இன்னைக்கு இந்த ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பா நடத்திட்டு இருக்கிறோம். அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாரி அம்மா வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு சிறப்பா வகுப்பு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதையும் பயன்படுத்திங்க. அது மாரி ஒவ்வொரு ஆசான்களும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பயிற்சி குடுக்குறாங்க. இதுவரைக்கும் நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சிறு விஷயத்த வந்து உதாசீனப்படுத்தினீங்களோ, அந்த சிறு விஷயமே, சிறு செய்தியே உங்கள வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா அமையும். அதுதான் காலச்சக்கரம். அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து, உள்ளார இருக்கக்குள்ள அது எல்லாத்தையும் நீங்க உணரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே மனநிலையில வரும். இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களே, நாங்க ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கக் கூடாதான்னு. இது வந்து செய்திகள் வந்து இப்ப நீங்க உள்வாங்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம். கேள்வி பதில் கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி உங்களுக்கு குடுப்போம். அன்னைக்கு நீங்க எல்லா கேள்வி பதிலையும் கேட்டு நீங்க முழுமையா தெளிவடைஞ்சுக்கலாம். அதனால வந்து எல்லாருமே இந்த வாழ்க்கை முறையில வாழணும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்துல நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு அம்மா வந்து பேசியிருக்காங்க. நீங்க நினைச்சிருக்கலாம் ஆசான்கள் வந்து ஒரு நாள் நம்மள்ட்ட பேசுவாங்க, அதோட போயிடுவாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. நேற்று வந்து அவங்க வந்து ஒரு மாணவியா தான் இந்த குழுவுல கலந்துக்கிட்டாங்க. அதே மாரி இறைமதன் ஐயா வந்து நேத்து நம்ம குழுவுல பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க நினைச்சிருக்கலாம், அந்த இறைமதன் ஐயா வந்து வரமாட்டாங்க. அவங்க பேசுறது மட்டும் தான் இருப்பாங்கன்ட்டு. அவங்களும் இத விஷயத்த கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கலந்துகிட்டு, இன்னைக்கும் ஒரு பார்வையாளரா, ஒரு மாணவரா இருந்து தான் இந்த விஷயத்த அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரு ஆசானே ஒரு மாணவரா இருந்து கத்துக்கக்குள்ள, நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைய நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நமக்கு நேற்றைய ஆசான் வந்து இறைமதன் ஐயா வந்து உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் கூறுறதுக்காக ஒரு ஆர்வத்தோட நமக்கு வந்து கண்டிப்பா நான் ஒரு வார்த்தை சொல்லணும். நேத்து ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். அப்படிங்கிறத அவங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கருத்து கூற விரும்புறாங்க.
ஐயாவோட கருத்துக்களை கண்டிப்பாக கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக துறையில, இந்த இயற்கை வாழ்வியல் துறையில பயணிச்சுட்டு இருக்கேன். அகிலா அம்மா உங்களுடைய உரை வந்து நான் 20 ஆண்டு காலமா தேடிட்டு இருந்ததனுடைய விடை. நிச்சயமா நான் சொல்றேன். 20 ஆண்டு காலமா பல இயற்கை மருத்துவர்கள், ஆய்வாளர்கள் சொன்ன விஷயத்த இங்க வந்து அவங்க ஜூஸா நம்மகிட்ட குடுத்துட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய வாய்ப்பு. இத நல்லா பயன்படுத்துங்க. நிச்சயமா நீங்கலாம் நல்லா பயன்படுத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க தெளிவா வந்துட்டு இருக்கீங்க. காலம் கருதி ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் போகணும். அதுதான் நம்மளோட மிக முக்கியமான இலக்கு. நான் நேற்றே சொன்னேன். ஆ உங்களுக்கு வந்து நம்ம ஒரு இந்த இந்த வகுப்பு நம்ம 1000 பேர் இருந்தாலும், 10,000 பேர் இருந்தாலும் நடத்தப் போற ஆசான்கள் வந்து சிறப்பா நடத்தப் போறாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. இந்த வாய்ப்ப பயன்படுத்துங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க வந்து ஐயா உங்களுக்கு காலை சக்கர 48 நாள் குழுவுல போட்டிருப்பாங்க. 2வது வாட்ஸ்அப் குரூப்ல இன்னொரு 500 பேர இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தயவு செய்து இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்பிச்சு, இந்த 48 நாள் நிகழ்வுல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் சேர சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற துன்பம் என்பது மிக மிக அ அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம். வீட்டுக்கு வீடு கேன்சர் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. அதே மாரி குழந்தைகளோட வாழ்க்கை முறை இன்னைக்கு அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அம்மா சொன்னது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா 100% அடிச்சு சொல்றேன். நீங்க வாழ்நாள் முழுக்க ஆஸ்பத்திரி போ தேவையில்ல. இன்னைக்கு சொன்னத மட்டும் ஃபாலோ பண்ணாலே. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. இத நீங்க தொடர்ந்து வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு தொடர்ந்து இதைய சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் அந்த வாய்ப்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. நன்றிங்கய்யா. சிறப்பு சந்தோஷம். அதாவது ஆசான்கள்லாம் உண்மையிலுமே வந்து இதை எப்படி போய் மக்கள்ட்ட சேர்க்க முடியும்? உங்கள்ட்ட குடுக்க முடியும்? உங்கள்ட்ட குடுக்கிறதை விட நீங்கள் பல பேருக்கு எப்படி இத தெரியப்படுத்தி மற்றவர்களுக்கு இத உணர வைக்க முடியும்? அப்படிங்கிறத நோக்கத்துல தான் அவங்க இருக்காங்க. அதுதான் உணர்றதுக்காக ஐயாவும் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இது பெரிய ஒரு நிகழ்வு தான். அதாவது மாணவர்கள் ஆசான்கள், ஆசான்கள் மாணவர்கள் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்துல தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்கலாம் வந்து வந்து உள்ளார வந்து இருக்கிறாங்கன்னா காரணமே என்னன்னா, அகிலாம்மாவோட விஷயங்கள கத்துக்கணுங்கிற நோக்கத்துல தான் அவங்க வர்றாங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, நேத்து அகிலாம்மா இருக்காங்கன்னா, ஐயாவோட விஷயங்கள கத்துக்கிறதுக்காக தான் அவங்க வர்றாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும்? நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இருக்கோமே அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்குமே கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள் தான். அனைத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பும் நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறத விட, எதையும் கத்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம மனதை ஏற்படுத்தினால் மட்டுமே நமக்கு அனைத்துக்கும் உண்டான விடை கிடைக்கும். அம்மா சொன்ன மாரி அந்த ஒரு மாணவன எப்படி படிக்க வைக்கணுங்கிறதுக்காக. அதாவது இரவு படிக்க வைக்க வேண்டும் என்பதை விட, அந்த இரவு தூக்கத்தை விட்டுவிட்டு காலையில் எழுந்து படிப்பது என்பது மூளை வளர்ச்சிக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வேலை. அந்த பிரபஞ்சமும் அந்த இயற்கையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்காங்க. டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் சில சொல்ல வேண்டியதுனால டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம காலச்சக்கரம் வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு ஆரம்பிச்சுச்சுன்னா 7 மணிக்கு தான் முடியும். அதுமாரி தினமும் நம்ம நடத்தப் போறோம். இன்னைக்கு என்னன்னா ஒரு சில அறிவுரைகள், இன்னைக்கு அம்மாவோட கருத்துக்கள், ஐயாவோட கருத்துக்கள் இதெல்லாம் வந்து நமக்கு உங்களுக்கு ஏற்புடையது இருக்கணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் சொல்றதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம். சாரி. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நேரங்கள் வந்து சரியாக நாங்க ஃபாலோ பண்ணுவோம். 5:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு என்பது 7 மணிக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும். இதுல பாரு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு காலையில பள்ளிக்கு குழந்தைகளுக்கு உணவு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு அப்டின்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நீங்க இதுல கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். ஏன்னா, அது மீறி கலந்துக்கக்குள்ள தான் உங்களுக்கு என்னங்கிறது எல்லா விஷயங்களும் தெரிய வரும். அது மாரியான விஷயங்கள் எல்லாருக்குமே நாங்க சொல்லியிருக்கிறோம். அதனால எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஐயா சொன்ன மாரி இந்த கருத்துக்கள வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பயிற்சிகள் என்பது வந்து ஓரளவு நம்ம வந்து நம்மளுடைய மனநிலையை என் மனநிலையை மாற்றக்கூடிய, நம்ம திங்க் பண்ண வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த 3 நாள் நடந்திருக்கு. முழுமையான மருத்துவம் என்ன? முழுமையான இயற்கை வாழ்வியல் என்ன? முழுமையான ஆன்மீகம் என்ன? முழுமையான இயற்கை சார்ந்து, பொருளாதாரத்தை சார்ந்து எப்படி நம்ம நகரணும்? அப்படிங்கிற விஷயங்கள் இனிவரும் காலங்கள்ல நமக்கு கிடைக்கப் போகுது.
அதனால வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம சிறப்பா இருக்கிறோமோ இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களையும் இது உள்ளார வர வச்சு அவங்களும் பயன்பெறணும். ஐயா சொல்லுவாங்க, இறைமதன் ஐயா சொல்லுவாங்க, கர்மா என்பது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யறோமோ அந்த எந்த அளவுக்கு அடிப்படையில வந்து நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துறோமோ அதுவே நமக்கு பெரிய கர்மா வினைகள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெளிவுபடுத்துவாங்க. அதனால எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. 48 நாள் கண்டிப்பாக இது உள்ளார இருங்க. முழுமையான தெளிவடைவீங்க அப்படிங்கறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய நிகழ்வுகளை நீங்க ஒவ்வொருத்தர்களும் தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அனைவரையும் இந்த நிகழ்வுல கலந்துக்க சொல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஏன்னா ஒரு மேஜிக் அப்படிம்பாங்களா அந்த மேஜிக் தான் இன்னைக்கு நடந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் நாங்க பட்ட கஷ்டங்கள் அதாவது 3 வருடங்கள் நாங்க பட்ட கஷ்டங்கள் காலச்சக்கரம் என்பது வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு போய் கிடைக்கணுமோ அப்படிங்கிற செய்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவடைஞ்சிருக்குது. அதனால எங்களுக்கு எப்படி இன்னைக்கு அம்மா சொல்லி இருந்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி நாங்க செஞ்சோம்னா எங்களுக்கு ஒரு நாள் வெற்றி இருக்குன்னு அந்த இறைவனும் பிரபஞ்சமும் எங்களுக்கு அந்த வெற்றியை இன்னைக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனா ஒரு நிதர்சனமான உண்மை அப்படிங்கறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம். மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு நாங்க சொல்லணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் அந்த விஷயங்கள் டைம் ஆயிடுச்சு. நாளையிலிருந்து 5:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் நிகழ்வு 7 மணிக்கு சரியாக உங்களுக்கு நிறைவு செய்து நாங்க கொடுப்போம் அப்படிங்கறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய நிகழ்வை நமக்கு அற்புதமாக சிறப்பாகவும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலாமாவுக்கு வந்து மீண்டும் மீண்டும் நாங்க நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் அனைத்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயற்கை வாழ்வியல் மருத்துவத்தை சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்து சிறப்பித்த இயற்கை மருத்துவர் அகிலாமா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் 48 நாள் சேலஞ்சு நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் ஒரு வெற்றி நிகழ்வாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.